சிவாய நமக. என்ன சாமி இடம் மாத்திட்டு இருக்கிறீங்க? என்ன மேட்ரு? என்ன மேட்ரு? அதான் என்னது இது பின்னாடி வருது? பின்னாடி வரத்தா அவரை கேளுங்க, சொல்லுவாரு. என்னது பையில என்ன நீங்களே போய் பாருங்க. காமிக்காதன்ற நீ வேற மறி மறி அவரை. டப்பாவா? சோப்பு டப்பா, சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. ரோட்ல போட்டு போறாங்கல்ல, அதனால குப்பையில் அல்றாரு. குப்பையில ரோட்ல போட்டு போறாங்கல்ல, அதெல்லாம் இடத்துல போட்டு மொத்தமா குப்பை போடுறாங்கல்ல, அங்க போறாங்க. உங்க அழகின் அரிசி என்ன? அம்மா அழகாவே தானே. ஆமா, நல்லா அழகாவே இருக்கு. பொண்டாட்டி லவர் கூட கொண்டு கிடையாது வார்த்தை. அதெல்லாம் பொண்டாட்டி ஒண்ணு லவர் ஒண்ணு. உனக்கு இதெல்லாம் அப்பதான் என்ன வித்தியாசம்? நீ தான் சொல்லணும். நிஜமா எல்லாமே அழகா, எதுவும் குறை சொல்ல முடியல. அழகாக இருக்கு மொத்தம் நான் தனியா வந்து கவனிச்சு சாப்பாடு தர்றாரு. எப்பவுமே அழகா தான் அழகா. நீங்க? நான் அழகே கிடையாது, நான் அப்படி இப்படின்றாங்க சார் எல்லாருமே. நான் எப்ப அப்படி சொன்னேன் உங்களை சொன்னேன் அப்படின்னா, நீ அந்த மாதிரி தான். அதான் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா தெளிச்சு விட்டாங்களா, 3 பிள்ளைங்க எல்லாம் மெதுவிட மாடியில் இருக்கிறாங்க, உங்க நடுவில் நிற்க வச்சுட்டாங்கன்னா அந்த பொம்பளை கட்சி காலத்துக்கு வரத்துக்கு நான் வரணுமா? எங்க எல்லாம் சேர்த்து வச்சுதான் வந்து அனுபவிக்கிட்டேன். யாரு உங்க அம்மா? அது எவ்வளவு கெட்ட புத்தி இல்ல. 3 பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குதான், இவரை மட்டும் ரோட்ல விட்டாங்களாம். அவர் சொல்றாரு, புரியுதா? ஓஹோ, அவங்க 3 பிள்ளைங்க, அது யாருன்னே தெரியாதான், சொந்த பிள்ளைங்களே கிடையாதான். அது வந்து அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துக்கிறேன் அந்த கேள்வி. நான் அந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி எவன் சொல்லிட்டான் தெரியல, என்னை நடுவில் விட்டாங்க. யார் எங்க உடம்பு எங்கே எடுத்து போயிட்டாங்க தெரியல. எனக்கு அந்த பசங்க 4 பசங்களும் என் உயிர் அங்கே எங்கே போச்சு தெரியல. நான் இங்கே வரதுக்காட்டி 4 பேர் அங்கே தான் பத்துட்டு இருந்தேன் சார். உள்ள அங்கே ஏதோ தண்ணி பிடிச்சி வரலான்னு போனேன். நான் 2 டப்பாவில் ஒரு டப்பா பிடிச்சி ஒரு டப்பா விட்டு அப்படியே காலியாக எடுத்து வந்துட்டேன். தலையேற்றிட்டு. சரி, வேற என்ன? என்ன கோயம்பு? என்ன கோயம்புன்னு தெரியக்கூடாது, கண்டுபிடிங்க என்ன கோயம்புன்னு. கருவாட்டு கோயம்பா? கருவாட்டு குழம்பா? எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும். மீன் குழம்பு, வந்து சொரா குழம்பு, நண்டு வறுவல், கோழிக்கறி வறுவல் எல்லாம் வேலை செஞ்சிருப்பாரு. பக்கத்துலயே இருந்திருப்பாரு. பாயமா பாயமா கூப்பிட்டு காக்கா பிடிச்சிட்டு பாயம்மா, அந்த அம்மா பாயமா காக்கா பிடிச்சிட்டு எனக்கு சிக்கன் 65 வேணும் அப்படியே வாங்கிட்டு வரேன். அந்த மாமி எங்க போயிட்டு தெரியல. இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்ல, சாமியார் வேஷத்துல இருக்கிறீங்க, எப்படி சாப்பிட? சாமியார் வேஷம் சும்மா அப்படி போட்டுதான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு 50 வருஷமா இன்னும் எவ்வளோ வாழ்வேன்னு தெரியல. அதாவது பிடிச்சது சாப்பிட முடியல. ஃபேன் ஷர்ட் மாட்டிக்கங்க, போய் ரோட்ல போயிட்டு பிடிச்சது சாப்பிடுங்க. இதெல்லாம் கட்டி போட்டு பேண்ட் ஷர்ட் இல்லை இதெல்லாம் வீட்டில் எப்பவுமே பேண்ட் ஷர்ட் உடம்புல என்ன யோனி வச்சிருக்காங்க. என் உடம்புல யோனி 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 தெரியாது. தெரியாது இப்படிலாம் வாதிட்டு என்னோட ஒண்ணுமே தெரியல சார். கல்யாணம் பண்ண ஒண்ணுமே தெரியல, முழுகுது. சரி, கல்யாண கதையே வேணாம் சாமி. சரி 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 சார் 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 ப்ளீஸ், போதும் 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 போதும். சரி, சத்தியமூர்த்தி பையன் பெரிய பையன் ஆயிடுது. பேண்ட் உங்களுக்கு எதனா ஆசையா சாப்பிடணும்னா பேண்ட் ஷர்ட் மாட்டிக்கங்க, போங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போய் இட்டு போயிருக்கிறாரு. அந்த கேகே நகர் பாபுன்னு இருக்கிறாரு, இவருக்கு என்ன டேஸ்ட்டு தெரியல. நான் இவர் இளமான பைக்கில் உட்காந்து இட்டு போனார் ஸ்டார் ஹோட்டலு. போன உடனே அது எல்லாத்தையும் தண்ணி ஹாஸ்பிட்டல் ஆகுது. இது மூணு அப்புறம் சாப்பாடு ராமன்னா இதெல்லாம் எதுக்கு லாய்க்கில்லைன்ட்டு. நீ என்ன சாப்பிடுங்க விரும்பிய? கோழிக்கறி, ஆட்டுக்கறி, நண்டு கறி எல்லாம் சாப்பிடுவேன். ஒன்றும் இல்லை, தனி ரூம் விட்டு எனக்கு எல்லாம் எனக்கு வருமானம் படி கொடுத்து அப்பளம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்பளம் வியாபாரம் பண்ணி அங்கே படி அழுப்பான். அந்த கோழிக்கறி அந்த வாங்கி ஒரு கட்டு கட்டணும். இல்லை நிஜமா சாப்பிடுறதுக்கு என்ன வேண்டிக்குது. அப்புறம் எப்படி மந்திரம்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் கத்துக்கினீங்க? எல்லாம் பாய் வயிறு நிற்க வச்சுட்டான் எல்லாம் வந்துட்டா அப்படிங்கிறான். உண்மை நீ ஐயரான்னு கேட்குறேன். நீ ஐயர், நான் சத்தியமா ஐயர் இல்லை, நான் நாய்க்கரு. கவுன் அரண்மனையில் இருப்பாங்க வேலு நாய்க்கர்லாம். அந்த ஒரு கோஷ்டி அப்படி சொல்லியிருக்காங்க பாரு. இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க அந்த பசங்க. நான் எங்க வீட்டுல வைங்க சரி பேண்ட் சட்டை போட்டுங்க. சரி 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 சரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். பயப்படுதில்ல? ஆமா, எல்லா உலகமே பாக்குது இந்த கேமராவில. நீங்க மாட்டு 4 வார்த்தை பேசிட்டு போயிருக்கீங்க. சினிமா ராதாவா? ஆமா, ராதா நல்லா நடிக்கிறாங்களே. ஆமா, கார்த்திக் கூட நல்லா நடிக்கிறாரு, எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க. ராதா என்ன படத்துல நடிச்சாங்க? அலைகள் ஓய்தல் நடிச்சிருக்காங்க.
முதல் மரியாதையில் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க சொல்ல. என்ன பாட்டு பாடுவாங்க அவங்க? அது வந்து ஒரு ஜனம் தூங்கிடுச்சி ஊத காத்து அடிச்சிருச்சி காவி மனம் தொங்கலையே அதுக்கு ஏனோ புரியலையே. அந்த பஸ்ல உட்காந்து போயின்னு இருந்தேன்னா இந்த பாட்டு பாடிச்சு கூடவே இவன் பாடினான். முன்னால யார் உட்காந்துருந்தான்னு தெரியல, சரி எட்டு எட்டு வச்சுன்னு இருந்துச்சா. அப்போ நான் பின்னாடி அது பின்னாடி உட்காந்து இந்த பாட்டு பாடு இனிமேல் இவர் பாடுறாருங்க சொல்லி டிரைவர்கிட்ட இவர் அந்த பாட்டு எப்போ போனாலும் இளமா இட்டுன்னு போகிற மாதிரி இட்டு வர மாதிரி பண்ணுறாங்க. சரி, சாமி பாட்டு என்ன பாடுவீங்க? சாமி பாட்டா? சாமி பாட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சாமி பாட்டு இல்ல, இதே தான் பாடிக்கிறீங்க. நாளே பாட்டு தான் தெரியுமா? வேற எதுவும் தெரியுதா உங்களுக்கு? அவங்க யார் இருக்கிறாங்க அவங்க தான் பாடுவாங்க. இல்லை இப்ப யாரு இருக்க? தெரியல. வாணிஸ்டியா? நான் எப்பவுமே வாணிஸ்டி தான். ஆனால் பூங்கதை சொல்கிறாங்க நான் தான் வாணி எப்போ அவங்க உயிர் எடுத்து வச்சு எந்த ஜென்மம் வந்து சாப்பிடுங்கிறது தெரியல. என்னை பிச்சைக்காரியை இங்கே தான் உட்கார வச்சு ஒன்றுமே புரிய ஏமாந்து நின்று போச்சு. வாணிஸ்டி அவங்க சொல்லி எங்கன்னா இருந்தால் அவங்க உடம்பு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆம்பளை தான் அவங்க இந்த மாதிரி தான். ஆனால் எப்படி நான் வாணிஸ்டி அவனை சிவாஜி கணேசன் நடிச்சிருக்க வேந்த மனிதன் பால் போலவே வான்மை அதில் நடிச்சிருக்கேன். அது ஒரே ஒரு சீனு வசந்த மாளிகையில் ஒன்று நடிச்சிருக்கேன். 2 சீனில் நடிச்சிருக்கேன் சிவாஜி. அதுக்கப்புறம் எவனா இடையில அப்புறம் எப்படி நடிச்சேன்னு தெரியல. சரி சரி, கண்டுபிடிச்சி தரோம். இவர்கிட்ட சொல்லுங்க, வாணிஸ்டி வீட்டுக்காரர் இவர் தான். இவர் தான் வாணிஸ்டி வீட்டுக்காரு. ஆமா, உண்மையாலுமே வாணிஸ்டி எங்க போய்க்கிறாங்க? யார் வேலை யாருக்கும் நோட் பண்ண ஆளை இட போடுவேன். நல்லா கிடையாது எனக்கு தெரியல. நல்லா பாடியா சித்தப்பா கூட இருப்பாங்க. அந்த அடிப்பாம இல்லாம நான் பக்கத்துலேயே நிற்க வச்சு அவர் உட்காந்து அவர் வருவார். என்ன வேணும்னா வேணும் எப்போ நாங்கள் இதுல அழிஞ்சு வந்துவாங்க. இப்போ யார் தான் கிட்ட உடம்புல தெரியல. இப்போ தெரியல. மஞ்சள் அணிது போய்ட்டு காவி அணிது என்ன பண்ணுவோம். அந்த கிழமை வருது. யாரோ ஒரு அம்மா இப்போ இருந்தாங்க. யார் தெரியல அந்த பொம்பளை எந்த ஜென்மத்துக்கு மங்கையை கட்டிச்சு தெரியல. நான் எப்போ போயிட்டேன்னு தெரியல. யாரும் கேட்டிருக்கேன், ஏமா இப்படி தாலி பிரிச்சுக்கும் போது எப்படி சொல்லியிருக்கா பாரு நம்ம எல்லா மாதம் அதுலேருந்து எந்த ஜென்மத்துலேருந்து வாங்கிடுது ஓரமாக உட்காந்துக்கோ. அதான் அடி வாங்கினேன்னு போகுது அது கேளு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த அம்மா வந்து ஆப்பிள் வாங்கி கொடுத்தாங்க. 2 ஆப்பிள் வந்து 100 ரூபா கொடுத்தாங்க. இந்த 100 ரூபாய் எனக்கு வந்து பயந்துட்டு அவங்க உள்ள ஒரு பையன் இருக்கிறாங்க. யார் தெரியல. ஆப்பிள் கொடுத்தாங்களே கொடு 300 ரூபா கொடுத்தாங்க. கொடு நான் தரல. அவங்க எதுக்கு கொடுத்தாங்க தெரியலப்பா. நான் எதுவும் குத்துறக்கூடாதுன்னுக்காக மேலே எவ்வளோ பேர் விட்டு கட்டேன். அப்படி ஒரு நல்ல பஜ்ஜி பெருசு விட்டு கட்டல. அது மரம் டன்னு விட்டு கட்டுறா பெருசு இருக்கும். வந்தாரா வாங்கி கொடுத்துட்டேன் சார் அந்த பையனுக்கு வாப்பி. சரி சரி சரி, சாப்பிட தலை தச்சு அப்படி ஊற்றி சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு பேர் சீட்டு கொடுத்தீங்களா? எனக்கு கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் கொடுக்கலையே நானே. எல்லாருக்கும் 5 பேர் கொடுத்தீங்களாமே? இல்ல நான் கொடுக்கல, வேற யாருன்னா கொடுத்துருப்பாங்க. சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். பாய். அப்புறம் இந்த மாதிரி ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? மெதுவாக உங்கள் ஷர்ட் தான் வாங்கி கொடுத்துக்கிறேன். வேற இப்போ நீங்கள் கொடுத்த ஷர்ட்டு போட்டுக்கிறேன் வேற இல்லை. சரி தரேன், நான் தரேன். நல்லா டீ ஷர்ட்டாக கொடுங்க. சரி டீ ஷர்ட் டீ ஊற்றி தரேன். டீ நல்லா இவன் டீ ஷர்ட் தான் போடுவோம். டீ ஊற்றி கொடுப்பாங்களே அதானே? உங்கள் பேர் நிஜமாக நீங்கள் யார் சொல்ல மாட்டேன்ட்டாங்களே? நீங்களே சொல்லுங்க, நான் யாரு? டெல்லி அந்த குரூப் எல்லாம் சிவாஜி கணேசன் குரூப்பா. நான் படிச்சுட்டு இருந்தேன்ல அத்தனை சிவாஜி அம்மாவை என்ன கூட அந்த ஆள் பார்த்தப்படி என்ன கூட வாங்கிறதுலேயே குறியாதான் பல்ல நோண்டி போனேன்னு அவன் எத்தனைக்கு இட்லி பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டேன். இங்கே சாப்பிட்ற வாங்குறது எப்படி வாங்குறேன்றான் சாவா. பிரசாதம் கொடுத்தா கூட எங்கன்னா சாப்பிட்டா கூட திட்டுறாங்க. உன்னை இது மாதிரிலாம் எடுக்க விட்டாங்களா? மனசு மான மரியாதை போயிடுச்சு. கவலை இல்லை. இங்க மான மரியாதை ரோட்ல எல்லாம் குப்பை நீதப்பட்டியா? நான் தான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் இப்படி எடுத்து இது மாதிரி எல்லாரும் வேஸ்ட் கீழே போடுறாங்களா? நம்ம கொடுக்குறோம்ல சாப்பாடு, இந்த சாப்பாட்டோட பாக்ஸ் கீழே போடுறாங்கல்ல, குப்பையாவது இல்ல, கிரிவல பாதை தூய்மை கெடுது இல்ல. அதனால நம்ம கொடுக்குற குப்பையை நம்மளே எடுத்துட்டு வந்துடுறோம். சரியா? 50 ரூபா எடுத்து நான் தான் 50 ரூபா இல்லாம எல்லா பணக்கார விஐபி கிட்டலாம் இவனா இருக்கிறான். போட்டி பணம் கட்டுக்கட்டா என்றான். மிஷினில் வச்சு என்றான். மிஷினில் வச்சு அப்படியே அப்படியே கரெக்டாக கம்ப்யூட்டர் சொல்லி மிஷின் வச்சுட்டு எண்ணிடலாம். சரி போயிட்டு வரட்டுமா? அதெல்லாம் என்ன நிறைய கார் வாங்க ஒரு கம்பெனிக்கு போனேன். நான் வேலை தேடினே போனேம்மா. எம்ஜிஆர் வீடுலாம் தாண்டி போனேன். எந்த ரூட்டில் போகிறேன் எனக்கு தெரியல. பெரிய மைதானமாக இருக்குது. நிறைய உண்டாய் கம்பெனிக்கு முதலாளியே காணும். அதெல்லாம் எப்படி எடுக்கிறான்னு தெரிய பார்த்துக்கோண்ணே. நல்லா பெரியபாளையத்தான். சரி சரி, பெரியபாளையத்தாவா? பெரியபாளையத்தாம்மா. அந்த அம்மா குரி கேட்க போவோம். அம்மா இந்த மலை போனால மறுபடியும் வர அவன் வரவே மாட்டான். அவன் சாக்க போயிட்டு வரேன் நான். போலாம், வண்டி எடுத்துக்க. என் கூட வர சண்முக தாத்தாவா? ஆமா, சண்முகம் தான் ஒரு பேரு. ஓ நீ போ, நாங்க பாத்துறேன்றாரா?
என்ன சாமி என்ன தாத்தா என்னது இதுவா இது வந்து ரசம் என்ன என்னவோ சொன்னியா நீங்களே எனக்கு வாங்கி கொடுக்கணும் அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஓ அவங்க நான் வாங்கி தரேன்னாங்க அவங்களே கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னியா கொடுக்காம நாங்கள் வண்டி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன் ஞாபகம் இல்லாம உன்னை பார்த்தாலே வருவேண்ணா அது எப்படி நீ நம்புற உன்னை பார்த்தாலே வருவேண்ணா யார் சொன்னது அதுல நான் போயிட்டேன் இல்ல தெரியும் உங்களுக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே அன்னைக்கு தெரிய போயிட்டு இப்போ தேடியே தெரியும் சரி சரி வரேன் வாங்க சாமி வாங்க சாமி வாங்க வாங்க நமச்சிவாய் வாங்க சாமி நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வந்து நின்ட்டீங்களா வாங்க வெள்ளை சாப்பாடா 2 ஆமாம் எனக்கு நமச்சிவாய் இன்னொரு வெள்ளை சாப்பாடு கொடுத்துருங்க ஓவிட்டு பார்த்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓ நமச்சிவாய். நமச்சிவாய். எங்க சாமி நேற்று ஆளை காணோம்? நான் வந்து நீங்க தான் வரல, அவர் வந்தாரு ஓடிட்டு. ஓ இங்கேயே வாங்கிட்டீங்க நீங்க? நானே பாதி தூரத்துக்கு மேலே தான் போனேன் நான். ஆமாம் சாமி, நான் இங்கே மலைக்கு போயிட்டு. சரி சாமி நல்லா இருக்கும். ஓ நமச்சிவாய். போயிட்டு வாங்க. ஓ நமச்சிவாய். போயிட்டு வாங்க. சிவாய நமக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் கொடுத்தவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. என்ன தாத்தா அப்புறம்? அவங்கள பார்த்தீங்களா? யாரா? பார்த்து பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்ல. இருந்தாங்க பார்த்து பேசினேன். அவங்க நம்ம நீங்க சாப்பாடு கொடுக்குறோம்ல, அதை டிவியில பாக்குறவங்க, அவங்க வீடியோவில் பாக்குறவங்க, அவங்க பார்த்து பேசிட்டேன். எப்படி தெரியும்? அவங்க டெய்லியும் தான் யூடியூப்ல ஓடுது சாப்பாடு கொடுக்குறது. யூடியூப்ல ஓடுதா? டெய்லி நீங்க உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறது யூடியூப்ல ஓடும். எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கெல்லாம் கிடையாது, அடுத்தடுத்த நாள். நீ கொடுக்குறது அடுத்த நாள் ஓடும், நீ கொடுக்குறது அடுத்த நாள் ஓடும். பாக்குறேன் அதுல பொண்ணு யூடியூப்ல பாக்கலையா? யூடியூப் போன் வச்சுக்கிறீங்களா? எத்தனை வாங்க காமிக்கிறேன், எத்தனை வாங்க போய் காமிக்கிறேன். நீங்களே பாருங்க சாப்பாடு வாங்க. என்னன்னா நீங்க பேசுறீங்க எல்லாமே தெரியும், உலகமே பாக்குது. ரஷ்ய அதிபர் பாக்குறாரு. ஆமா, ஒரு ரசசாதம் தான் கொடுறா. சீக்கிரம் வாங்க, போயிட்டு வாயம்மா. வாங்க, போன்ல காமிக்கிறேன், அப்புறமா போய் பாருங்க. அந்த போன்ல. சரி, அந்த போன்ல தான் வேணுமா? யூடியூப் பாக்குறீங்களா? யூடியூப்ல நான் படமே பாக்குறேன். படமே பாக்குறீங்களா? அந்த பாட்டி ஆண்ட வாங்க, இந்த பாட்டி ஆண்ட சாப்பாடு கொடுத்துருக்கிற வாங்க. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால் அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். சலீஸ்வராய நமக. சரி பாட்டிமா, என்ன வட்டமா வீட்டுக்கு வரேன்றது வரமாட்டேன்றீங்க? பணமா? எவ்வளவு பணம் எடுத்துன்னு வருவீங்க? இல்ல பைகி எதுனா வந்து. சரி பாட்டிமா, சரி போயிட்டு வரட்டுமா? நம சிவாய நமக. தாத்தா இந்த ஃபுல்ல வருது யூடியூப். அபிமன்யுலாம் வருது படமா? அப்படியே அவனுக்கு மேல மாறும். யூடியூப் மேல போட்டுக்கிறான். சரி 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 சரி, பாக்குறேன். கீழே அமுக்கு மாத்திக்கிட்டே போகும். அப்படியா? கீழே அமுக்கிட்டுனா அப்படியே கீழே மாறும் மாறும். படம் ஓடுது போட்டா. படம் ஓடுதா? கட்டுறது மாத்தாரு. வெகுதா சி டச் போன் ஞாபகமாவே வருது. ஐயோ போடுறேன் பாருப்ப. நீ எல்லாம் நல்லா தெரிவ. என்ன உங்க வீட்டுல எல்லாருமே பாக்குறாங்க. ஆமா, உலகமே பாக்குது உன்னை. தெரியாதா உனக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தாத்தா. நம்மலாம் வரோம் டிவில. நான் இதுல வரும்ல. இப்ப போட்டு காமிக்கிறா. நம்மலாம் வரோம் டிவில, நம்மலாம் போன்ல வரோம். அப்படிலான்றது வந்து ஒரு விஷயம் வந்து நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். சரியா?
நைட்ல பாக்குறியா? ராத்திரில தான் பகலில் சும்மா ஒன்றுமே தெரியல. காலையில செய்தி பார்த்துருவோம். அதோட செய்தி என்ன செய்தி பாப்ப? சன் செய்தி வந்துச்சு பாரு நம்ம சேனல். போட்டவனே ஒன் டேன்னு போட்டவனே வருது. அந்த அளவுக்கு வேர்ல்டு நம்மளுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஒன் டேன்னு போட்டவனே வந்துச்சு. இந்த மாதிரி நான் வரேன், நான் போட்டோல நான் தானே இது என்ன எப்படி போட்டீங்க? அது நீ ஒன்றும் தேவை. அது போய் ON ஒன் டேன்னு போடு. எப்படி இதுல சர்ச்சில் நீ எப்படி போய் படம் தேடுற அதே மாதிரி தான். இந்த பாரு, இந்த பாட்டிமா வீடு. இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாட்டிமாக்குதா, இந்த பாட்டிமாக்குதா, ஆமா இந்த பாட்டிமாட வீடு. ஓகே, போய் ஜாலியா பாத்துனாரு. சவுண்ட் இங்க ஓம் நம சிவா ஓடுது. நீ அங்க போய் தனியா கேளு, நைட்ல கேளு. என்ன நிறுத்தி வச்சுக்கோ. சரியா? போன்லாம் வரைய காசு எப்ப கொடுக்குறா? போன்ல வரல, நீ தானே காசு கொடுக்கணும் எங்களுக்கு. ஆமா, நீ தான் வருவ. யாருக்கு தெரியாது ஆயிட்டீங்கன்னா டச் போன் ஞாபகமாவே வருது. இப்ப நீ வருவ எப்படி என்ட்ரி ஆக பாரு. பாஷா படத்துல ரஜினிகாந்த் பூசணிக்கா தலைமையில ஓடிப்பாரு, அந்த மாதிரி வருவ. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தின்னால ஏன் உங்ககிட்ட ரோட்ல எவ்வளவு பேர் போன் வச்சுன்னு பாக்குறாங்க? படம் இதுதான் பார்ப்போம். இது வரும்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சாப்பாடு வாங்குறாங்க, யாரு என்ன எல்லாமே வரும் தாத்தா. நம்ம காரு பாத்தியா? நீ வருவ. இரு வெயிட் பண்ண, அவ்வளவு அவசரப்படாத. இந்த செட்டு இது முந்தானத்து வாங்க. நல்ல சாப்பாடு. முந்தானத்து வாங்கினியா? நேத்து வாங்கணும். முந்தானத்து வாங்கினியா? முந்தானத்து வரைக்கும் தான் வீடியோல இருக்கும். பார்த்தே ஆகணுமா? உன்ன பார்த்தே ஆகணுமா? நீ உன்ன நீதானா? நாங்க போய் பார்த்துக்கிறோம். நீதானே இது? யாரு? நீதானா? தாத்தாட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் செக் வாங்கடா. தாத்தா சினிமால வந்துட்ட தாத்தா நீ. சரி, இதை நிறுத்திக்கிறேன். நிறுத்திக்க, அப்புறமா போய் பாரு. போ கட்டுமா? பாய். உனக்கு இந்த வரத்துல ஓகே பிடிச்சிக்குதா? டிவில போன்ல வரது நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, தேங்க்யூ, குட் நைட். சிவாய நமக. 2 பேர் ஆயிட்டீங்களா? எங்க 2 பேர் ஆயிட்டீங்க நீங்க? பெருமை, இதுல ஒரு சந்தோஷம் வேற உனக்கு. கூட ஒரு ஆளு கிட்ட ஒரு சந்தோஷம், கூட இன்னொரு 10 பேர் இருந்தா கூட சந்தோஷப்படுவோம் போல நீ. யோ, ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கையில் நினையா. என்ன தெரியுமா நினைக்கணும்? நமக்கு தான் இந்த மாதிரி ஆகி போச்சு, கடவுளே நான் பட்ட கஷ்டத்தை என்ன மாதிரி வேற யாரும் படக்கூடாது அப்படின்னு நினை. நீங்க 2 பேரும் எலி மருந்து வாங்கி சாப்பிட போறீங்களா? இப்ப இன்னைக்கு சாயந்தரமா? சாமி ஆள் நீங்க பார். ரைட். என்ன எலி மருந்து? 2 பேருமா சாப்பிட்டு உங்களை யார் எடுத்து போறது? ஓஹோ, அவனுக்கு தான் சாப்பாடு போட்டுக்கிறல டெய்லி. உனக்கு என்ன தேவையான பாய் ஒருத்தர் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க செலவுக்கு. உனக்கு எல்லாமே பெட்ஷீட்டு, வேஷ்டி கீஸ்டி எல்லாமே கொடுக்குறான். உனக்குலாம் என்னையா குறை? ராஜ வாழ்க்கை, வீடு வச்சுக்கிறாங்க. அதை மாதிரி இவங்களாம் கூட இந்த மாதிரி வாழலையா? நீ வாழ்ந்து நிற்கிற ராஜ வாழ்க்கை. உனக்கு ஒன்னே ஒன்று தான் இல்லை, வீடு மட்டும்தான் இல்லை, கக்கூஸ் மட்டும்தான் இல்லை. ஆனால் உனக்கு இவங்கள விட அதிகமாக வருமானம் வருது, இவங்களோட அதிகமாக நீ சாப்பிட்ற, இவங்களோட அதிகமாக எல்லாமே கிடைக்குது. உனக்கு எலி மருந்து வாங்கி வந்து குடிச்சிட்டு சாவ போறாங்களாம்.
ஓ அவர் ஒன்றும் தெரியல. நீ என்ன வாங்கிட்டு இருப்ப? வேற என்ன வேணா? டீ சாப்பிடுங்க. சரி கூட கூட 2 பேரும் உட்காந்துங்க. உனக்கு தோஸ்த் அவரு, அவருக்கு தோஸ்து நீ. சிஷியனா? யாருக்கு? அவருக்கா? ஓ அப்ப குரு ஆயிட்டாரு அவரு. ஓ என்ன ஊரியா நீ? ஐநாவரமா? எப்ப புது அட்மிஷனா? ரைட். எப்பதான் வந்து சேர்ந்தீங்களா? யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க? ஒன்னே ஒன்று கொடுத்துருவா. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாமா, போயிட்டு வாமா. இன்னொரு சாப்பாடு கொடுறா. ரோட்டில் ஏண்டா இருக்குது அது? ஏண்டா இப்படி பண்ணுற? வாமா, போயிட்டு வாமா. சாப்பாடு கொடு. அங்கே உட்காந்து தானே சாப்பாடு கிடைக்கும். எங்கள் சாமி காலையிலே தண்ணி போட்டு தண்ணி போட்டாலும் நீ திருப்பி தண்ணி போடு. நான் அடித்த காலமெல்லாம் வேற. ஓஹோ, இன்னைக்கு அடிச்சா போய் சாந்திர வேண்டியது. இந்த பயம் இருக்குல்ல. போயிட்டு வா. டெய்லி வரீங்க? டெய்லியும் தான் வருவோம். இங்கே நிற்காதீங்க, அந்த செட்டில் நில்லுங்க. ஆமாம், இங்கே வந்து எல்லாருமே வருவாங்க, ஊருக்காரங்க எல்லாமே. அந்த செட்டில் நில்லுங்க, வாங்கிக்கோங்க. போயிட்டு வாங்க. அதனால தான் என்ன நீங்கள கொஞ்சம் நோட் இருந்தாரு. இதே மச்சான் இல்லை, அவரு நேற்று வந்தவர் வந்து ஸ்பான்சர். அவர் கொஞ்சம் நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்ட்டு அமுச்சு விட்டேன். சரி சிவா, போயிட்டு வாங்க. நம்ம சிவாய வேட்டவளம் தாத்தா, வேட்டவளம் தாத்தா, வேட்டவளம் தாத்தா, வா வா, சாப்பாடு வாங்கிக்கோ. வாங்க வாரிசு தாத்தா அவர்களே. இப்போ ஒரு தாத்தாக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு போயிடுது பொழுது. உங்களுக்கு பேர் வச்சாங்களே இல்லையோ, நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. என்ன ஜாலியா பத்து நாளா மரத்துக்கு அடியில ஜாலியா பத்து தூங்குறேன். தூக்கம் அசதியா இருந்துச்சு. அப்புறம் சொல்லுங்க, மலை சுத்த போயிட்டு வந்தீங்களே, எத்தனை மணிக்கு போனீங்க? நான் அப்படியே மழை சுத்திட்டு அப்படியே வந்துட்டேன். நான் 5 மணிக்குள்ள இங்க வந்துட்டேனே. ஓ, காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் மலை சுத்துறீங்க. தாத்தா வட்டுமா? சாப்பாடு எத்தனை வட்டுமா? டே குர்றா, அப்படி குர்றா. அவருக்கு கேட்கலடா. அவருக்கு சிவாய நமக. வாங்கிக்கோங்க, நீங்க வாங்கிக்கோங்க. வேட்டவளம் தாத்தா, வேட்டவளம் தாத்தான்னு ஒரு மனுஷன் கூப்பிடுறேனே. வண்டி வருது. அப்படி போய் உட்காந்துங்க, வாங்க சாப்பிடலாம். நான் எத்தனை வைக்கிறேன், வாங்க. கை கொடுங்க. போலாமா? எங்க போலாம்? வச்சுட்டோமா? ஓம் நமச்சிவாய நமக. அதான் சாப்பிட்டு போங்க. என்ன போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். பாய். நம்ம வட்டாங்களா? போயிட்டு வரேன். சிவாய நமக. வாங்க ஐயா, வாங்க ஐயா. வாங்கிட்டீங்களா சாப்பாடு? எங்கன்னா ஒரு இடத்துல கரெக்டா உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கரெக்டா வரும். ஒரு நாள் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆண்ட உட்காடுறீங்க, ஒரு நாள் அண்ணா ஆர்ட்ஸ் உட்காடுறீங்க. எப்படி நீங்க வர ரூட்ல தான் இருப்பேன். சரி சரி. 4 வேணுமா? இங்க வேற சாப்பாடு வராது. வேற சாப்பாடு வராது. நீங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ண இது பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது மட்டும். நம்ம சிவாய. வெரைட்டி ரைஸ் ஒன்று கொடுத்துட்றேன். 2 வெரைட்டி ரைஸ், 2 வெள்ளை சாதம். வெரைட்டி ரைஸ் மட்டுமா? யாருக்கு? தண்ணி பாட்டில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க. தண்ணி பாட்டில் கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு செலவு? எவ்வளோ உங்ககிட்ட இருக்குது கொடுங்க. எவ்வளோ நோட்டு வச்சுக்கிறீங்க கொடுங்க. நோட்டு இருந்தா ஏன் சாமி இப்படி இருக்கான்? பெரிய சினிமா நடிகரை பார்த்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. மாரிமுத்து அன்னைக்கு பார்க்க முடியலையா? மாரிமுத்து பார்க்க முடியல. மாரிமுத்து இல்ல, அவரு வேற ஒரு படம் ஷூட்டிங்காக போயிருக்காரு. கால் ஷீட் இப்ப கிடைக்கலங்க. சரி சரி சரி, போயிட்டு வரேன். சரி சார், போயிட்டு வாங்க சார். போயிட்டு வரேன் தாத்தா. இன்னொரு வாட்டர் பாட்டில் கொடுத்துறா. அந்த தாத்தாக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துறா. அங்கேயே சாப்பிட்டு கை விட்டு போவோம். அது பாவம், டெய்லியும் மலை சுத்துது அந்த தாத்தா. ஓம் நம சிவாய நம. ஜாமி மட்டும் பயமா மூக்க கட்டி இருக்கப்ப அதெல்லாம் கொரோனா பேப்பர்ல போட்டுருக்கோம். அதெல்லாம் 3 வருஷம் ஆச்சு முடிஞ்சு இன்னும் மூக்க கட்டாத. அமெரிக்காரங்க வராங்க இப்ப நிறைய பேர். நான் அமெரிக்காரன் இல்லையா? சொல்ல முடியாது. திடீர்னு இங்கிலீஷ்ல பயந்து தான் சாப்பாடு கேட்க. கொரோனா
நமச்சிவாய நமக. ரசம் இன்னைக்கு அவங்க சேஃப்டி அவங்க பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. நல்லது தானே. நானே கூட மாஸ்க் போட்டுன்னு வருவேன். நேத்தியா வரல நமச்சிவாயம். மாஸ்க் போட்டுன்னு வரலையா? வரவே இல்லையா? வேற பான்சர் தான் வந்தார். நீங்கள் வரல. ஏதோ வந்துச்சா உங்களுக்கு சாப்பாடு? சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவரைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் சரி, சூப்பராக இருந்துச்சு. நமச்சிவாயம். ஒன்றா ரெண்டுங்களா? ஒன்று கொடுத்துரு. ஓம் நம. சாப்பாடு ஒன்றா எனக்கு ஒருத்தர் 2 கொடுங்க. அதுதான் கேட்டேன், அதைத்தான் கேட்டேன். சாப்பாடு நானே 2 பேர்த்துக்கு நமச்சிவாய நமக. சிவா சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. இந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த குப்பைகள்லாம் எங்கே போடுறீங்க? இந்த பாக்ஸ் இருக்கிறதுக்குள்ள பாக்ஸ் குப்பை தொட்டி அதெல்லாம் நீங்கள் சொன்னதுலேருந்து அதில் தான் போடுறேன். சரி, அந்த பாரேன் நான் பண்ணுறாரு பாருப்பா. ம் சரி சரி சரி. உங்களுக்கு இல்லை வாடா வாடா. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சல சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆமாம், நாளைக்கு வாங்க. நமச்சிவாய. ஓ, போயிட்டு இப்போ வந்துடுங்க உடனே. இந்த வண்டி கண்ணாடி ஸ்க்ரூ எல்லாத்தையும் பாட்டாக கட்டி கொடுத்துட்றேன். டயரு எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்றேன். நமச்சிவாய நமக. இல்லை அப்புறம் என் சட்டை பனின்னு தான் கட்டி கொடுக்கணும் இன்னும் நான். அதையும் கேட்பாங்களா? நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ரசமே கதவ சாதம் வந்து இன்னைக்கு கீரை சாதம். கீரை சாதம் ஒரு ரசம் ஒரு ரசம் வெள்ளை சாதம் ஒன்று கொடுத்துரு. ஓம் நம சிவாய நமக. சாமி, நம்ம ஆட்டோக்கார் வந்து நிற்கிறாரு பின்னாடியே. இந்த பையில் எதனா குப்பை இருந்தால் ஒரு ஆட்டோக்கார்ட்ட கொடுத்துருங்க, சரிங்களா? பின்னாடி வந்து நிற்கிறார், எடுத்துன்னு வர சொல்லிக்கிறேன். ஆட்டோவில் அந்த பையில் எதனா இருந்துச்சுன்னா ஆட்டோக்கார்ட்ட கொடுத்துருங்க, எடுத்துப்பார். 1 2 ஓம் நமச்சிவாய நமக. எங்கடா வந்து நிற்கிறாரு? ரசம் மட்டும் சாப்பாடு கேளு. சாப்பாடோ சேர்த்து சாப்பாடு ரசம் வாட்டர் பாட்டிலு நம்மளது பொருள் எதனா இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க, எடுத்துப்பாரு அவரு. சரிங்க. தண்ணி பாட்டில் நமச்சிவாய நமக. தண்ணி பாட்டில் நமச்சி. உங்களுக்கு 2 சாப்பாடு கொடு. ஹலோ, எங்க சித்து போகிற? குபேர்ல எடுத்துன்னு வரையாங்க. குபேர்லிங்க தாண்டி ஒரு பை கொடுத்துட்டு வந்தோம் பாரு. அப்படியே பார்த்துன்னு எடுத்துன்னு வா. பெரிய பை எடுத்துன்னு வந்தே இல்லையா? பெரிய பைய. சரி, இதா வா. அப்படியே எல்லா இடத்துலையும் கேட்டுன்னு வா. ஒன் டே ஃபுட் சர்வீஸ் பேக் எங்க வச்சாங்க, அதில் இருக்கிற குப்பைங்களாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டுன்னு வா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன சாமி, கடுமையான தூக்கமா? நைட்டு தூக்கம் இல்லையா? நமச்சிவாய நமக. 2 குத்துட்டோமா? சிவாய நமக. நைட்லாம் தூங்காம டியூட்டி பார்த்துட்டு இருந்துக்காரு கிரிவல். என்ன படம் பார்த்தீங்க? அஜித் படமா விஜய் படம்? தீபாவளிக்கு அஜித் படமும் வரல, விஜய் படமும் வரல. வேற என்ன படம் பார்த்தீங்க? எந்த படமும் நான் பார்க்கல, தேட்டருக்கே போகல. பசங்க கூட்டின்னு போயிருப்பாங்களா? எங்கன்னா போனோம். கூட்டின்னு போகணுன்னு சொன்னாங்க, நம்மளால முடியல, கொஞ்சம் வேலை. அதனால் தீபாவளிக்கு எந்த படமுமே பார்க்கலையே. ஏன்? இந்த வெளியே விட இல்லை, வீட்டில் தான் இருந்தேன் நான். என்னுடைய வேலை ஆடெல்லாம் முடிச்சு கொடுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும். அது எல்லாமே தீபாவளிக்கு ஒளிபரப்பு பண்ணதுக்கு அப்புறமும் வந்து விஷ் பண்ணுவாங்க கடைக்காரங்களாம், வந்து தீபாவளி விஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணி கொடுக்கணும், இன்று தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு. இதுலேயே டைம் போயிடுச்சு. ஆமாம், அப்படியே ஓடினுச்சு. பசங்களோட சந்தோஷம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கே போயிட போகிறோம், இன்னும் இருக்குது இல்லை நாட்கள். அவங்களுக்கு வயசு போயிடும்ல, அவங்க கிடைக்கும் போது டைம் எடுக்கணும்ல. பசங்களுக்கு டைம் எடுக்கணும் தான், என்ன பண்ணுறது. சரி, போயிட்டு வரட்டுங்களா? சாப்பிடுங்க நீங்கள். நானும் யோசிச்சு பார்ப்பேன் நிறைய விஷயங்கள். ஏதோ எப்படியோ கூட்டின்னு போகிறாங்க, அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அதே வழியில் போய் தான் ஆகணும். அப்படியே நீங்கள் ஏதாவது கொஞ்சம் செயற்கையாக நினைக்கலாம். ஆனால் அவன் பட்டன் அவன் தானே வச்சுக்கிறான். அப்படியே போய் நிற்குது, வேற ஒன்றும் இல்லை. பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அவங்க ஒரு பக்கம் மடம் பார்த்து கிடப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் வேலை செஞ்சுன்னு இருப்போம். அப்படி தான் போய் நிற்குது, வேற ஒன்றும் இல்லை சாமி. சரி, போயிட்டு வரேன். எங்கள் அம்மா கோடி சம்பாரிச்சாலும் எல்லை கிடையாது சம்பாதிக்கிறவங்களுக்குலாம். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும்னு போயினே தான் இருக்கிறாங்க. கடைசியில் ஐயோ எல்லை இதானா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேலே நமக்கு முடியாதுன்ட்டு இப்படியா வந்துடுறாங்க. கிடைக்காது, இதை சம்பாதிக்க போகும்போது இப்பயே ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை, உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு போயிட்டா எல்லையே இருக்காது. நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம், இதோட நிறுத்திக்கலாம்னு ஒரு கோல் வச்சுருப்போம். ஆனால் அதோடு நிறுத்தும் போது என்ன ஆகும்னா அப்போ இன்னொரு கமிட்மெண்ட் வரும்.
அடுத்த டார்கெட் ஓ சரி இதோட நிறுத்திக்கலான்ட்டு அடுத்த கோலுக்கு போவோம், மறுபடியும் அப்படி கூட்டின்னு போயினே இருக்கு. அப்படியே போயினே அப்படின்னு போய் கடைசியில போனா ஓ இதுக்கு மேலே இழந்துட்டுமே, அந்த இழந்துட்டுமே, இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கலாமே, கோயில் இருக்கலாமே, இப்போ கடைசியில் அவங்க கிட்ட பேச முடியாத நிலைமையில நம்ம இருப்போம். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு கோல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நான் சந்திரனுக்கு ஆள் அனுப்புகிறேன், நிலாவுக்கு ஆள் அனுப்புகிறேன், அதை அனுப்புகிறேன், பல லட்சம் கோடிக்கு இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பர் 1 பணக்காரர்லாம் வந்து நிம்மதியாக தூங்குவாரான்றதே தெரியாது. அதுதான் அந்த அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பணம் காசு வெளியில இருக்கிற இப்போ வரைக்கும் ஏழையா இருக்கிறவங்க நடுத்தரமா இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனா பணக்காரனா வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கை, பணக்காரனா இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை விட்டுட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை யோசிக்கிறாங்க. அது தெளிவா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த பணம் காசு கையில வந்துட்டாலே தூக்கமும் இருக்காது. குரு பூஜைக்கு வந்தவங்க நிறைய பேர் வரல, காரைக்கால தூங்கினுக்குறாங்க. அடக்குன்னு அந்த 500 ரூபா பார்த்தோன்னே போச்சு, இப்போ அது முடிஞ்சிட்டு இருக்கோம். அங்கேருந்து வர்றதில்ல எவ்வளோ போராட்டம் மாட்டிக்கின்னு லோல் போட்டு ஆசை இல்ல அதான் இந்த சின்ன சின்ன ஆசைகள் பிரச்சனை இல்ல, இப்ப பெரிய பெரிய ஆசைகளுக்கு போறாங்கல்ல, இதுக்கு வந்து இது ஈத்துன்னு போகும். அது இங்க வந்து ஈத்துன்னு போகுது. நடக்குது 24 நடக்கிறாங்க சாமி, எதுக்கு நடக்கிறான்னு தெரியல. 10 ரூபா போதும் எனக்கு, ராணிகளை டீ குடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன், 5 ரூபா டீ குடிச்சிட்டு இங்கே ஏதோ காணி எல்லாத்தையும் பார்க்குறேன், சந்தோஷமாக தான் இருக்கிறேன். இல்ல கரெக்ட் தான். அது காலைல அந்த நைட்டுக்கு போய் திரும்ப நம்ம மனுஷன் வாசல் தான் நின்றுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, இல்ல எதை நோக்கி ஓடுறாங்க? இப்ப நடுத்தரமா வாழ்ந்து ஏழையா வாழ்ந்தவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு சின்ன சந்தோஷமே அவங்களுக்கு பெருசாகுது. ஆனா பெருசா வாழ்ந்துட்டு வந்தாங்க பாருங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன். அவங்களுடைய எல்லைகளே வந்து எதுனே தெரியாம ஓடிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் எந்த எல்லைகள் தெரியாம இந்த பக்கம் ஓடுறாங்க. அதனால வந்து அந்த இது நம்ம லோக்கலா ஏழையா இருக்கிற நம்ம கஷ்டப்படுறோமே, ஒருவேளை நிம்மதியா சோறு தின்றோமே, நம்மளால அவன மாதிரி கார்ல போற முடியல பாரு, நம்மளால அவன மாதிரி வந்து ஏசில உட்கார முடியல பாரு, நம்மளால அவன மாதிரி வந்து நல்ல ட்ரெஸ் போட முடியல பாரு, நம்மளால அவன மாதிரி இருக்க முடியல பாருன்னு நினைச்சு நிக்கிறாங்க. வந்து இல்லறத்துல இருக்கிற வாழ்க்கை பூரா மாத்தி மாத்தி ஓட்டி நிக்குது எல்லாரும். ஆனா மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கைன்றது யாருக்குமே தெரியல. ஓப்பனா சொல்ல போனா ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்காரு, அந்த கவுன்சிலரால கூட அவர் நினைச்ச விஷயத்த நிறைய பண்ண முடியாது. அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க வாழ முடியாது. ஏன்னா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா கவுன்சிலர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வார்டுல நடக்கும், அந்த இடத்துக்கு கவுன்சிலர் வரலாம், வார்டுக்காரன் 10 பேர் திட்டுவான், ஓட்டு போட்டு அவனை ஜெயிக்க வச்சா சாப்பாடு உட்காரும் போது வந்து வரமான்ட்டு வந்து ஓட்டி தான் ஆகணும்ல. ஆமா அதுதான் அந்த தெருவில் அந்த வார்டுல சாவுனாலும் கவுன்சிலர் போய் ஆகணும், அந்த தெருவில் கல்யாணம்னாலும் கவுன்சிலர் போய் 10 சாவுனாலும் 10 இடத்தையும் அட்டன் பண்ணி ஆகணும், 10 கல்யாணம்னாலும் 10 கல்யாணத்தையும் அட்டன் பண்ணி. கவுன்சிலருக்கே இந்த நிலை பண்ணி வைக்கும் போது எம்எல்ஏ, மினிஸ்டர், முதலமைச்சர், பிரதமர் வரைக்கும் இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு என்னப்பா புல்லட் ப்ரூஃப் கார்ல இந்த நெருக்கடியில இவ்வளவு விஷயங்களை பண்ண முடியுமா? இல்ல அப்படி இல்ல, நம்ம அரசியலுக்கே போத்தவில்ல, நான் மனுஷங்களை பத்தி பேசுவோம், மனுஷங்களை பத்தி பேசுவோம். என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் மன நிம்மதியே இருக்காது. எந்த நேரத்துக்கு எவன் பிரச்சனையா பண்ணுவான், எந்த நேரத்துக்கு எங்க தீப்பத்தி எரியும், எந்த இடத்துல பிரச்சனை வரும், எந்த இடத்துல வந்து எவன் நம்மள இது பண்ணுவான் அப்படின்ற ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. பணம் காசு கொட்டி கிடக்கும், இல்ல ஒண்ணுமே இருக்காது. எப்படி இதெல்லாம் செயல்படுறாங்க? அதெல்லாம் அவங்க செயல்படல, ஈர்த்துக்கினே போதும் அவங்கள, நீ தான் செஞ்சாகணும் வா, நீ தான் பேசுறாங்க, ஸ்டேஜ்ல வராங்க, அதெல்லாம் நடிப்பு சாமி, நீங்க வேற சாமி. அவங்க நிம்மதியை தேடிக்கிறாங்க, சந்தோஷமா. நடிப்புனா நான் சொல்றது அந்த நடிப்புல தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க பொதுமக்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நடிப்புனா அவங்க நடிக்கல, சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில காமிச்சுக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சாதா கவுன்சிலருக்கே அவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் ஒண்ணுல எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கும்பலா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடென்ட் பஸ் கவுந்துட்டா கூட சரி உங்களுக்கு தான் பிரச்சனை. இதான் ஒரு இதுல அது கட்சி சார்ந்து பேசல, நானு இதுதான் உண்மை. எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கணும் தெரியுமா? யார் காரணம்? அவங்க தானே காரணம். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது தேடிக்கின பதவி இருந்தாலும் பதவியை கொடுத்தது அவன் தானே சொல்றேன். அவங்க நின்னாங்க, யாரா இருந்தாலும் பிரதமரே நின்னாலும் நிக்கிறாரு, காங்கிரஸ்லயும் ஒருத்தர் நிக்கிறாங்க. இந்த பதவி அவங்க தேடிக்கினாலும் மக்கள் மனசுல இவங்களுக்கு தான் இந்த பதவியை கொடுக்கணும்னு தேர்ந்தெடுக்க வச்சது அவன் தானே. அப்ப அவங்க வழியில தான் போனாங்க, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பூச்சி தூக்குறது அவர் தானே. அப்ப எதிர்கட்சியில் நின்னான் பாருங்க, அவன் எல்லாம் நிம்மதியா தான் தூங்குவான், சிரிப்பான், ஏய் மழை வந்துச்சா ஓடு
பாருல பாரு அடிச்சுக்க தண்ணி அடிச்சுக்கும் ஓடு ஓடு. ஆமா அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு இவங்க சந்தோஷமா சிரிச்சுப்பாங்க. இவங்க என்ன ஒண்ணு கிடையாது, ஒரு 5 நிமிஷம் பேட்டி. மழை காலத்தில் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலன்னு இவங்க பேசுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மழை காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்க முன்னாடி ஜாலியா இருந்திருப்பாங்க. அதுதான் இப்ப இவங்களுக்கு அதேதான் வந்து என்னன்னா செயல்படாம இருக்காங்க, ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. சொத்து பணம் காசு எல்லாம் இல்ல சொல்றேன் சேர்த்து வச்சாச்சு. எதிர்கட்சி எதுக்கு நம்மனா, எதிர்கட்சினா நம்ம எதிரில் இருக்கிற அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் இவங்களாம் நமக்கு வந்து ஒரு மரியாதை எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எதிர்த்து அரசியல் பண்ணி வைக்கிறது. ஆமா பண்ணிதான் ஆகணும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாலியா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பதவியில இருக்கிறவன் தான் பைத்தியம் முடிச்சுன்னு இருக்கிறான், அது தெரியவே மாட்டுது. சின்ன பொது வாழ்க்கையில வந்துட்டா கூட சரி, நீ என்னென்ன பண்றன்னு சுத்தி சுத்தி ஒண்ணு கிடையாது. நீ சொந்த செலவுலயே நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணா கூட பத்தியா சம்பாதிச்சிட்டான்டா. சும்மா இருக்காது மனசு ஏதாவது. அதனால அதுதான் அந்த மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கடவுள் வந்து ஏன் ஒருத்தரை சூஸ் பண்றாருன்னா கடவுளுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த வலிக்கு இவன் தான் தாங்குவான், இந்த வலி இவன் தான்டா தாங்குவான், இவன் தான் கரெக்டா இன்வால்வ் பண்ணி ஈத்துன்னு வந்துடுறாரு. அவன் சம்பாதிக்கிறாங்க போறான்னா வலியை தாங்குறான், வலியை தாங்கினானே அவனுக்கு கிஃப்ட். ஆனா இவனால ஏத்துக்க முடியாது, எதனா தேடுவான். அந்த மாதிரி தான் நம்ம அரசியல்னு பேச தேவையில்ல, அரசியல்னு பேச தேவையில்ல. பெரிய பணக்காரன் கூட அதே நிலைமை தான். இப்போ பெரிய பெரிய டெஸ்லா ஓனர்லாம் கூட நிலாவுக்கு வந்து நாங்கள் ஆள் அனுப்புகிறோம், ராக்கெட்டு நாங்கள் ஆப்பிள் ஃபோன் மாதிரி பண்ண போகிறோம் அப்படி இப்படி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் மனுஷனுக்குலாம் அவனுக்கு நிம்மதி இருக்க மாட்டதே தெரியாது. 50 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு, எதனா ட்ரை பண்ண சொல்லலாம். சத்தியமாக முடியாது, எப்படி முடியும் புரியல யாருக்கும். ஒண்ணுல சின்ன ஒன் டே ஃபுட் சர்வீஸ் நடத்துறது நமக்கே வந்து இவ்வளவு பிரச்சனை. ஒண்ணு இல்ல சின்ன ஒரு இதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள். இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு 400-500 பேர் சாப்பாடு கொடுத்துட்டு போறோம், கொடுத்துட்டு வீட்டுக்கு போறோம், அந்த வீடியோ போடுறோம், அவ்வளவுதான். இதுக்கே என்ன சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வலைகள். இதுல போட்டா காசு அதுக்காக நான் சும்மாவே வேலை செஞ்சுட்டு போக முடியுமா? ஒரு மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லா சும்மா வேலை செஞ்சுட்டு போக முடியுமா? நான் செய்யலாம் 10 பேரும் ஏதோ இருந்தா தானே ஏதோ ஒண்ணு நம்ம அடுத்தவங்க மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் சாமி. நல்லா பண்றாங்க அப்படி சொன்னா தானே அது ஒரு. ஆமா சாமி, இப்ப நமக்கு ஒரு வேலை கொடுத்துறாங்க, நமக்கு வேலைக்கு வந்து நீ வேலை செய்ய செய்ய உனக்கு சம்பளம் இன்க்ரீஸ்ன்னு சொல்றாங்க. நீ வேலை நல்லா செய்ய செய்ய இன்க்ரீஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம நல்ல பொதுவாகவே வந்து வேலைனா ஈடுபாடோட செய்வோம். நம்ம வேலை ஈடுபாடோட செய்ய செய்ய வந்து நமக்கு சம்பளம் இன்க்ரீஸ்ன்னு கடவுள் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுன்னு போக வேண்டியதுதான். நம்ம வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போனோம்னு வச்சுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கே இருக்கும்போது நான் எல்லாம் பத்தி நிம்மதியா தூங்குவானா யோசிப்பேன். எப்படி சமாளிக்கிறார் சாமி? ஒண்ணும் சாமி, இங்க தனியா இவரு திட்டிக்கிறாரு. மற்றவங்கள இல்ல, இந்த பிரபஞ்சம் இப்படி ஆக்கிட்டு விட்டுட்டு பாரு அமைதியான உனக்கு. என்ன பண்றது இல்லை. நான் கூட சத்தியம் சொன்னீங்கல்ல தீபாவளிக்கு எங்க போனீங்கன்னு கேட்டீங்க, அதனால நான் பேச ஆரம்பிச்சேன். போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஷோவே அண்ணாத்த படத்துக்கு போறோம். நாங்க எங்க பசங்க எல்லாம் கூட்டினேன், எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. வருமானம் வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வருது. 2 நாள் 3 நாள் வந்து பசங்களை வச்சு வேலை வாங்கின்னு இருந்தேன். போனேன், முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த வேலையும் இருக்கிறதால முடிக்க முடியல வேலை. இதையும் நான் பார்க்கணும், அதிகமா இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், முடிக்க முடியல. அதனால இழுத்துன்னு போய் தீபாவளி வரைக்கும் வேலை செய்யறேன். அப்போ வந்து தீபாவளிக்கு முன்னாடி முடிச்சுட்டு அண்ணாத்த படத்துக்கு போய் புக் பண்ணிட்டு அழகா வீட்டில் ஜாலியாக எங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி இருந்த வாழ்க்கை. 2 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் எந்த படத்துக்கு ஓ தீபாவளி வந்துச்சா அப்படின்ற மாதிரி. அதை விட ப்ரோக்ராம் மக்கள் அது இதுன்னு போயிடுச்சா. ஆமா, போன தடவை அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பசங்க ஜாலியாக போன வரணும். அப்படியே மாறுது பாரு, அப்படியே மாறுது. ஒன்றும் இல்லை சாமி, ஓப்பனாக சொல்லட்டுமா, சின்னதாக கிரிவல பாதையில் நான் சாப்பாடு ரொம்ப நெருக்கமாக கொடுக்குறேன் பாருங்க, எல்லாரையும் சொல்லலை. இப்போ நான் உங்ககிட்ட நெருக்கமாக பேசுகிறேன், உங்ககிட்ட நான் நெருக்கமாக சாப்பாடு கொடுக்குறேன்னா உங்களுக்கு எதனா ஒரு சின்ன பிரச்சனைனா, நான் ஒரு 100 பேர்கிட்ட நெருக்கமாக பேசணும்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு எதனா சின்ன பிரச்சனைனா நான் கம்முன்னு எங்கேயோ நிம்மதியாக இருக்க முடியாது தெரியுமா? அது மைண்டு அதான் நீங்கள் வந்து இல்லை நிம்மதியாக இருக்க முடியாது சாமி. என்னன்னா ஒன் டே ஃபுட் சர்வீஸில் அடிக்கடி பேசுவார், அந்த தாத்தாக்கு உடம்பு சரியில்லப்பா, எங்கப்பா அவரு ஃபோன் பண்ணுப்பா அவருக்கு ஒன் டே ஃபுட் சர்வீஸ்க்கு அப்படின்னும் போது எங்கேயோ இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சப்போஸ் வெளியூர்ல இருந்தனா தான் வர முடியாது. ஆனா இங்க இருந்தேன்னா என்னால ஐயோ என்னடா அது, நான் இங்க இவ்வளவு பேரை பாக்குறேன், ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஒரே இருந்தா ஆகணும். அது பொது வாழ்க்கை.
யாருக்கோ ஏதோ ஆயிப்போச்சு. இப்ப நான் இது உள்ள வரலன்னா பிசினஸா நீங்க பார்க்க முடியாது. இது உள்ள நான் வரலன்னா யாருக்கோ ரோட்ல யாரோ ஒரு வயசானவருக்கு அடிபட்டுச்சாம்பா, யாரோ ஒருத்தர் இழுத்து நிக்கிறாரம்பா அப்படின்னா யாரோ ஒரு வயசானவர் 10 பேர் பார்த்துட்டு போவாங்க போடா அப்படின்ட்டு போயிடுவேன். இப்ப இதே வயசானவர் உங்ககிட்ட நான் பேசும்போது நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எனக்கு போன் வந்துச்சுன்னா என்னால வேற இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது. நான் கிரிவல பாதைக்கு வந்துடுவேன். ஸோ அப்படி அதுதான் பொது வாழ்க்கை, அதுதான் பொது வாழ்க்கை. இப்ப மக்களை நம்பி தேர்ந்தெடுத்த முதலமைச்சராலையும் மக்களை நம்பி தேர்ந்தெடுத்த பிரதமராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் நம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஒண்ணுல 5 பேர் 4 பேர் செத்தா கூட இவங்க கழிச்சு போயிடுவாங்க. அதே இடத்துல 50 பேர் 100 பேர் இறந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க நேர்ல போய் ஆகணும். என்னடா என்ன ஒரு பிரதமர் 100 பேர் இறந்துட்டாங்க, வெட்டி கூட பார்க்கல அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஐயோ ஐயோ, இந்த இது பாலம் அறந்து விழுந்துச்சுங்களா, போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமா, அதனாலதான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ வழிகள் இருக்கு. நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். சரி சாமி, போயிட்டு வரேன். ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வரேன். பேசலாம், போயிட்டு வரேன் சாமி, பார்க்கலாம். நமச்சிவாய் கட்டுங்களா? நமச்சிவாய், போயிட்டு வரேன் தாத்தா. வரேன். சரி, சரிங்க சாமி. சுத்தி வந்தாலும் நீங்க தான் சாப்பிட்டாங்கன்னா நான் தான் தண்ணி குடிக்கணும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. சாப்பிட்டா நீ தண்ணி குடிச்சா சரியா போச்சு. அதான் சொல்றேன். சரி, போயிட்டு வரட்டுமா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா, ரசம் அப்புறம் கீரை சாதம். ரெண்டுமே வா. கீரை சாதம், கீரை சாதம் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டது தானே? இல்லை எங்களுக்கு வந்து ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிடும், சாயந்தரம் ஒரு 4 இட்லி, அவ்வளோ. ஓகே ஓகே. அதிகமாக சாதன்றது இது மட்டும் தான் சாப்பிடும். சரிங்க ஐயா. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. அல்சரா? ஊர் பூரா அல்சர் வந்துச்சா? பரவிட்டாங்களா கொரோனா மாதிரி? யாரை கேட்டாலும் அல்சர் ஆகுது. நீ இன்னும் கோயில் கட்டாம எப்படியே சுத்திங்கிறா? ஓம் நமச்சிவாய. 1 2 ஐயா, 1 2 சிவாய நமக. ஆமா, வாங்க ஐயா. 1 2 ஐயா. 2 கொடுங்க, ஒயிட் ரைஸ் கொடுங்க. நமச்சிவாய். 1 வந்து கீரை சாதம், கீரை எல்லா கீரையும் கலந்த சாதம், ஆரோக்கியமான உணவு. கீரை சாதத்துக்கு யாருன்னா குழம்பு வைப்பாங்களா? 1 ரசம், ரசம் சோறு. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஒரு மரக்கட்டைக்கு இது மெரிச்சிட போறீங்க, பாவம் அது மாட்டு போகுது. கீரை சாதம், ஒரு வெள்ளை சாதம், ஒரு கீரை சாதம். ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கீரை சாதம். நான் சாமியாரங்களுக்கு தான் யாரும் வராதிங்க, தயவுசெய்து வராதிங்க. டெய்லியும் கொடுக்க முடியாது, தப்பா நினச்சிக்காதீங்க. ஓம் நமச்சிவாய நமக. கீரை சாப்பாடு ஒரு பாட்டில் தண்ணி கொடு. நான் இன்னும் ரெடி ஆகலையே. நீ எங்க போறதுக்கு ரெடி ஆகிறது? நீங்க தான் கொண்டாந்து கொடுக்கணும். டெத்துக்கு அண்ணாமலையாரை கூட்டு வந்து விட்டு வருவாரு. ஓஹோ, அண்ணாமலையார் எங்க கூட்டிட்டு வந்து ஒண்ணா? அவங்க வர வைக்கிறாங்க, குத்துக்கிட்ட வர வைக்கிறாங்க. அந்த டைம்ல எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லி வாங்கி வைக்கணும். நமச்சிவாய. என்ன அம்மன்? குத்து அம்மன். சரி, போயிட்டு வா. ஏம்மா ஏம்மா, போயிட்டு வா. அம்மாட்ட தான் நான் வேண்டிக்கணும் உட்காந்து. சரிம்மா, உன்னுடைய இல்லம்மா, உன்னுடைய வேண்டுதலை வந்து நான் குறை சொல்ல விரும்பல, தப்பு சொல்ல விரும்பல, சரியா? அது உன்னுடைய விருப்பம், அதனால வேண்டிக்கோ நல்லபடியா, சரியா? நமச்சிவாய. அந்த அம்மா வந்து மேல ஏறி வந்துட்டாங்க, கைத்து மேல ஏறி வந்துட்டாங்க. அப்படியா? சரி. கீரை சாப்பாடு தானே? ஆமா, போயிட்டு வா போ. சாமியார்கள் இல்லைம்மா, இன்னைக்கு பார்த்தா டெய்லிங்க இது பண்ணுவோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. கொஞ்சம் அதில் போடுங்க, அந்த பையில கூட போடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 2 கொடு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. என்ன ஜாலியாக இருப்பாருங்க. ராஜபோக வாழ்க்கைன்னு யாரை சொல்லுவாங்க தெரியுமா? அவரை தான் சொல்லுவாங்க. நமச்சிவாய. நான் எவ்வளோ பேர் காத்தோட்டமா அழகாக உட்காந்துக்கின்னு நீ பாட்டை கேட்டுக்கின்னு. ஓம் நமச்சிவாய நம்ம. 1டா, ஏன்டா? ஐயர் தாத்தா 1 தாண்டா சாப்பிடுவாரு, தண்ணி தாண்டா 2 வாங்குவாரு.
போயிட்டு வரட்டுங்களா? நமச்சிவாய். என்ன ஜாலியாக பார்த்துங்கிறாரா? ஏங்கிறாரா? தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்களா? போயிட்டு வரேன் சாமி. நமச்சிவாய். 2 ஒயிட் கேட்டேன், 1 ஒயிட் தான். ஏன்பா 2 ஒயிட்டு கேட்டாரம்மே? சரி வாங்க வாங்க. சிவாய நமக. ஐயோ சேச்சே, அதெல்லாம் இல்லை சாமி. எல்லார் மனசுல இருக்கிற விஷயங்களை பேசினாதான் அது வந்து ஒரு நிலை வந்து வரும். எல்லாரும் மனசுல ஒன்று வச்சுக்கின்னு வெளியில ஒன்று பேசக்கூடாது எப்பயுமே. அதாவது ஒரு நிலை கடந்து போறவங்களை விட்டுருங்க. ஒரு நிலையில இருக்கவங்க கரெக்ட் கரெக்ட், புரியுது புரியுது. அது நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நம்ம தேடல்ல இருக்கிறோம் இப்போ. ஆமா, அப்ப ரிவர்ஸ்ல போக கூடாது. இதாயிரும், ரிவெஞ்ச் ஆயிரும். ரிவெஞ்ச் ஆயிடும். ஆமா, யாராரு வீட்டுல பகச்சாங்க, யாராரு அடிச்சாங்க, யாராரு திட்டினாங்க, ஐயோ சாமி. அப்போ நீங்க கிரிவல பாதைக்கு அப்படி எப்படி வந்துக்கிறீங்களோ தெரியாது. இன்னைக்கு என்ன கிரிவல பாதைக்கு அண்ணாமலையார் வர வச்சார் தெரியுமா? அந்த ஒரு கோவத்துல தான் வர வச்சிட்டாரு இங்கேயும். இல்ல 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 ஓப்பனா சொல்ல போனா, நீங்க இன்னைக்கு என்ன இந்த இடத்துல ரெகுலரா சாப்பாடு கொடுக்க வச்சதுக்கு காரணம், கொடுக்க வச்சுக்கிறதுக்கு காரணம்னா என்ன அவமானப்படுத்துறவங்க முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான். இன்னைக்கு யூடியூப்ல வந்து ₹1 நான் வீடியோ போடுறேன்னா யூடியூப்ல 4 பேர் பார்க்குறாங்க. பார்க்கறதால எனக்கு ₹1 வருமானம் வருது. எல்லா தொழிலையும் விட்டுட்டு நான் இதை வந்து பார்க்குறேன். அப்படின்னா என்னுடைய அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நான் ஏதோ ஒரு யாரையும் ஏமாத்தலை, கொள்ளை அடிக்கலை, கொலை பண்ணல, பொய் சொல்லலை, திருடல. என்ன சொல்றது சாமி? சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்குறது இன்னைக்கு உலகத்திலேயே அன்னதானம் கொடுக்குற வீடியோவை 2 மணி நேரம் பார்க்குற ஒரே சேனல் இந்த சேனல் தான் உலகத்தில். சீரியஸா சாமி, என்ன நினைச்சிங்க? எவ்வளோ பேர் இதுக்கு மாதிரி அன்னதானம் போட்டிருக்கலாம், எவ்வளோ பேர் அன்னதானம் வித்தியாசமா பண்ணிக்கலாம். இந்த அன்னதானம் கொடுக்கறதையே பார்க்கறதுக்குன்னு இன்னைக்கு பல லட்சம் பேர் இருக்காங்க. பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேர் இருக்காங்க. பல ஆயிரம் பேர் அன்னதானம் கொடுக்கறதையே இன்னைக்கு வீடியோவா பார்க்குறாங்க. அவங்க எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? சந்தோஷமா பார்க்கல, சிரிச்சுக்கின்னு பார்க்கல. ஓ, நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சில விதிமுறைகளை வந்து நம்ம இது பண்ணலாம், நம்ம இந்த நிலைமைக்கு போய் உட்காருவோம் போல இருக்கு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பெரியவங்க மேல மரியாதையோடையும் இப்ப மாறுறாங்க, வாழ்றாங்க. அதுதான் இப்ப விஷயம். சரிங்களா? அது ஏன்னா எனக்கே தெரியாது. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க சாதா அன்னதானம் கொடுக்குற வீடியோ அதை டெய்லி எங்களால பார்க்கணும், தூங்க முடியல. ஏங்க என்னங்கன்னா, இல்லை எப்படிலாம் வாழ்ந்தவங்க எப்படிலாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய இதுவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒழுங்கா வாழணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க செய்யறது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. என்னோட சரிங்க சார், சரிங்க சார். சில பேர் ரொம்ப மனவேதியில ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து தான்பா நான் நிம்மதி அடைகிறேன், இந்த வீடியோவில் தான்பா எனக்கு நிம்மதி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் சின்னதாக சொல்லணுமா? எவ்வளோ மனவேதனையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க வீட்டோட இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓ, நம்மளை விட அங்கே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கடா, மழையிலையும் வெயில்லையும் ரோட்லையும். அப்போ நம்மளை விட ரோட்டில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அதுக்கு நம்மளே பரவாயில்ல அப்படின்னு மனசை தேத்திக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ரோட்டில் கஷ்டப்படல, இது 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 பர்டிகுலராக சொல்கிறேன். இல்லை, மழையிலாம் கஷ்டப்படுறாங்க. விருப்பப்பட்டுக்கிட்ட வாழ்க்கை இது. சிவனடியாரா சிவனுக்கு நாங்கள் சிவனடியாராக போகணுன்ட்டு விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை. சரிங்க சாமி. என்ன எங்களுக்கு இது நீங்கள் 16 வீடு கட்டி கொடுங்க, ஏசி பண்ணி கொடுங்க, கேட்கல. என்ன அடிப்படை வசதி கூட கேட்கல. தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்கள் நிம்மதியாக இறைவனை நினச்சிக்கிட்டு போகிறதுக்கு மற்றவங்கள பற்றி நாங்கள் குறை சொல்லலை. எந்த தொந்தரவும் நமக்கு வராமல் நம்ம தியானம் பண்ணி இந்த இது கழிச்சது அது ஒரு சில சின்ன ஏன் உட்கார்ற ஏந்து போ அந்த இடையூறுகள் தான். அவங்களோட வேலை அவங்க பார்க்குறாங்க, நம்மளோட வேலை நம்ம பார்க்க முடியலையேங்கிறத வருத்தம். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். நமச்சிவாய். வாங்க சார், வாங்க சாமி. அந்த கவரில் இருக்குதா? ஆட்டோ எடுக்க வந்துட்டாரு. வா சித்தப்ப, எங்க கட்டிருக்காங்க பாரு. அதுல இருக்குதா சாமி? நம்ம சாப்பாடு மட்டும் கொஞ்சம் அதில் போட சொல்லுங்க. பாருங்க, ஆட்டோவில் வந்து எடுத்துட்டு வராரு. எத்தனை இடத்துல வந்து எடுத்துன்னு வந்தா? 4 இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்துக்கிறாரு. சரி சரி, இது அப்படியே பின்னாடியே வா. ஏன்னா அவரும் நம்ம பொருள் நம்ம குப்பைகளை நம்ம எடுத்துட்டுனா இதுவே இல்லை, அதுக்காக சொல்றேன். அதுக்கு தான் சாமி. வரட்டுமா? போயிட்டு வரேன் சாமி. இங்க யார்கிட்ட பை கொடுத்தான்? இங்க யாரும் இல்லையா அன்னைக்கு? பை எத்தனை வந்தேடா? நாளைக்கு கட்டிடலாம். குப்பை தொட்டியில் தானே போடுறீங்க, இதை டஸ்ட்பின்ல தானே போடுறீங்க. சரி. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக.
எல்லாரும் 2 பாட்டில் கேட்டால் தான் கஷ்டமாகுது எனக்கு. தண்ணி வரல. ஏன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும்ல. ஏன் வரல? ஏன் வரல? அதான் பழுப்பு வச்சுன்னு போய் நின்றுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க நமச்சிவாய. பழுப்பு வச்சு தண்ணி வீணாக போய் நின்றுச்சுல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியா. ஓம் நமசிவாய நமக. வாங்க ஐயா, பார்த்து ஏதோ ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் பேர். சித்தப்பையா தாத்தா எங்க அந்த பை கொடுத்தனே குப்பை போட சொல்லியே இந்த மாதிரி எடுக்கிறாரு பேர், குப்பை எடுக்கிறாரு பேர் நம்மளால. அவரு தான் எடுக்கிறாரு. வா வா. கிளீன் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்களா மாமலா? சரி பாரு, ஆட்டோல எடுத்துன்னு வந்துட்டாரு. ஒரு 4-5 இடத்துல எடுத்துன்னு வந்துட்டாரு. நம்ம குப்பைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஆமா சரி போயிட்டு வாங்க நமச்சிவாய். ஆமா சரி வாங்க. ஆமா கலெக்டர் ஸ்ட்ரிக்டா இருக்கல, நம்ம தூய்மையா வச்சுக்கணும். நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மளே ஏன் கேட்க போறாங்க? நம்ம ஒழுக்கமா கரெக்டா இருந்தா நம்மளே அடுத்தவங்க கேள்வி கேட்க போறாங்க. ஆமா சில பேருக்கு ஒழுக்கமா இருக்கிறது பிடிக்காதவங்க தான் கேள்வி கேட்பாங்க. வாங்க பாத்துக்கலாம். நமச்சிவாய். வாங்க சாமி. நமச்சிவாய. எங்க அந்த பை நம்ம குப்பைகளை போட சொன்னோமே? ஓகே ரைட் தான் வந்துட்டார் பாரு. ஆட்டோ அங்க எத்துமானா எப்படியா? அங்க போட்டு வச்சுக்கிறேன் பாரு. ஓம் நமச்சிவாய நமக. வாழ்க வளமுடன், பல்லாண்டுகள் வாழணும். அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு வாழ்க. அண்ணாமலையார் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடு ப்ளூஸ்லி. என்னப்பா தனபால் வாட்ச்லாம் கட்டிங்கிறா? இதோ கொடு. நமச்சிவாய நமக. என்ன யார்கிட்ட சொல்லிட்டீங்க? சரி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நம்ம குப்பைங்களை நம்ம தான் எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். நம்ம அடுத்தவங்க எடுப்பாங்க, நம்ம உட்காந்து இருக்க கூடாது. அதுதான் நம்ம பொருள் மட்டும் தானே போடுறீங்க? எல்லாத்தையும் போடுறீங்களா? நம்ம பொருள் மட்டும் தானே. சரி ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ரோகரா. இது ரசம் கலரே தெரியக்கூடாது, நின்னானே தெரியக்கூடாது நாங்கள் கொடுக்கறது. ஆமா ஓகேங்களா? நமச்சிவாய். பேராண்டி போய் ஆனந்தமா போயிட்டு நான் சொன்னது வாங்கினேன். என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு எங்க 2 பேருக்கு டச்சு போன் வேணுமா? டச்சு போன். ஐயோ எப்பா வாங்க. உடையார் தாத்தா நிறைய குப்பை வச்சுக்கிறாரு. எல்லாம் 2 3 வாங்குறீங்க, சாப்பிட்றீங்களா? குப்பையெல்லாம் எங்க போடுறீங்க? அங்கேதான். என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ஆட்டோல இருக்கிறது எல்லாமே வேணுமா? எல்லாமே வேணுமா? ஆட்டோல இருக்கிறது எல்லாமே வேணுமா? எடுத்து கொடு. வா ஆட்டோல இருக்கிறது கூட வரட்டும். வா ஆட்டோல இருக்கிறத காமி. ஜூம் பண்ணி காமி. ஆட்டோல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களா? திரும்பி வர்றாரு அவரு. என்ன மகான் சாமி, என்ன அதெல்லாம் என்னென்னமோ வச்சுக்கிறோமா? நாங்க தான் குப்பைகளை எடுத்துக்கிறோம் சொன்னோம்ல. வரேன் சித்தப்பா. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துரு சித்தப்பா. நான் எல்லார் குப்பையும் போட்டுறாதீங்க, நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லு சித்தப்பா. அது நம்ம கொடுக்குற சாப்பாட்டு குப்பையை நம்ம எடுக்கலாம். அதுல இலை எல்லாமே போட்டு வச்சுக்கிறாங்க. வா. அவரு நடக்க முடியலையா? அவர் உன்னையும் பாப்பாரு என்னையும் பாப்பாரு. உன்னால நடக்க முடியல. நேற்று கார் வந்துச்சு, வேக வேகமா ஓடுற கார் பின்னாடி. அது மட்டும் எப்படி முடியுது? கார் பின்னாடி வேக வேகமா ஓடுற காசு கேட்டுன, அது மட்டும் எப்படி முடியுது?
நேத்து பாக்குற சாயந்தரம் கார் அங்க நிக்குது ஓடுற. ஆனா இங்க வந்து நடந்து சாப்பாடு வாங்க முடியல. கீரை தான் இது, உள்ள கீரை எல்லாம் இருக்குது. மணத்தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. இப்போ அப்படி உட்காந்து சாப்பிடு. என்ன ஆட்டம் ஆடுறாரு பாருப்பா. இங்க போய் சாப்பிடு, இங்க போய் சாப்பிடு போ. அம்மா தாத்தா சரி வா. நடக்காதவங்களுக்கு கொடுக்கலாம், நடக்காத மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியுமா? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகர அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா இருப்பாங்க. சரி, வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம் நமக. நமச்சிவாய. நம சிவாய. போயிட்டு வா தாத்தா. சிவனரால் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரி தாத்தா, சரி போயிட்டு வரட்டுமா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அதிபரே எத்தனையா? 2 வீடு. அது ரஷ்ய அதிபர், அவர் ரஷ்ய அதிபர். ரஷ்யாவுக்கு போவான்னு, ஹெலிகாப்டர் போன, சந்திர மண்டலம்னு முருகா. யாருக்கிட்டயோ சாப்பாடு வாங்கி இந்த மாதிரி வச்சா யாருதான் சாப்பாடு இந்த மாதிரி யார் வச்சது? உடையார் தாத்தா இந்த சாப்பாடு கண்டிப்பா அவர் போய் வச்சிருக்க மாட்டார், அவரால் நடக்கூட முடியாது. சரிண்ணா. ஓம் நமச்சிவாய நமக்கு. ரஷ்ய அதிபரை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. குப்பையெல்லாம் எடுத்து வந்துக்கிறாரு அவரு. அதான் எடுத்து வந்துக்கிறாரு. அதுவும் நீதான் போட்டியா பாக்ஸ்? அந்தாண்ட இதுலயே போட்டு தாத்தா. மறந்து சரி. ஓம் நமச்சிவாய நமக. தேவைன்ற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோ. அவ்வளவுதான் சாப்பிடணும். என்ன களிமண்லாம் மண்ணு மாரி போறியா? தீபத்துக்கு அகல் செய்ய போறியா? தீபம் வந்துச்சு, அகல் செஞ்சு கொடுக்க போறியா? உனக்காகவே இங்க வந்து அதிகாரிங்க வந்து நீ தண்ணி கஷ்டப்படுறேன்னு பக்கத்துல தண்ணி டேங்க் கட்டுறாங்க. ஆமா ஆமா, பாத்ரூம் வச்சு ஷவர் வச்சு கொடுத்து சொல்லிட்டு அப்படியே குளிச்சிரு. அப்படியே அந்த குப்பை எடுத்துக்கோ. குப்பை எடுத்துக்கிறோம் நாங்க, அதுல போடுன்னா அண்ணாண்ட மட்டும் 2 பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அதான் பாரு, அதை போட்டு வச்சுக்கிறேன். எங்க எடுத்து போட்டாங்க? அந்த மாதிரி போடாத, இதுல போடு, குப்பை தொட்டிலே போடு. நரிகள் துண்ணுமா? விடு. அகில் தீபம் வருது, அகில் எதனா செய்யறியா? முட்டாள் சொல்லி முட்டாளா? முட்டாள் சொந்தமா பேப்பர் இருக்கிறானே முட்டாள், அவன் சொல்லி அனுப்பான நீங்க வர அந்த கோவத்தை உருவாக்க. சரி, அது ஏன் தார்பாயெல்லாம் கீச்சு வச்சுக்கிறா? நான் சித்தப்ப என்ன பண்ற? பிக்காத, அழகாடு. சரி, சாப்பிட்டு அதுலயே போட்டு பை மறுபடியும் மாட்டிடுறோம்னா போயிட்டு வரட்டுமா? பாய். இருவேளை பாதிலே உடையார் தாத்தா தான்டா கரெக்டா அடி பாக்ஸ் மூடி வச்சுக்கிறாரு. பாத்தியா? பாக்ஸ் அழகா மூடி வச்சுக்கிறாரு. பாத்தியா? ரொம்ப பேஜாராகி போச்சா? ஏந்திரிக்க முடியலையா? என்னம்மா தீபம் வரைக்கும் தாங்காதா? என்னக்கா 2-3 நாள் தானா? 2-3 நாள் தானா? என்னக்கா ஏங்கா அப்படி பண்ற நீ? என்னக்கா உனக்கு பிரச்சனை? அவர் இருக்கிறது உனக்கு அவரே சொல்றாரு பாரு, டைமிங் வாங்கிட்டாரு அவரு. இப்ப போய் உனக்கு வந்து குளுக்கோஸ் போட்டு வந்தா மறுபடியும் வந்து உட்காந்துப்ப. தீபம் வரைக்கும் தாங்காதுன்றாரு அவரு. தீபம் வரைக்கும் முடியாத ஒண்ணு வேலைக்கு ஆகாதா? ஒண்ணு குத்துரு. 1000 ரூபாய்க்குதா? 1000 ரூபாய்க்கு ஆஸ்பத்திரி கிட்ட போற. எப்ப
பாத்தியா இல்ல நீ தான் தீபம் வரைக்கும் தாங்காதுன்னு சொல்ற, அப்புறம் உன்னை என்னத்துக்கு நீ எப்படி நீ 1000 ரூபாய்க்கு நீ ஆஸ்பத்திரி இட்டுன்னு போயிட்டு உன்னை ஆஸ்பத்திரி மாதிரி உடம்பெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்ட பிறகு இங்க உட்காந்து சரக்கு வச்சுட்டு என்னையே சொல்லுவ சாப்பாடு வேணாம் போ அப்படின்னுவ. இது எனக்கு தேவையா? எனக்கு தேவையா? ஏற்கனவே அவஸ்தைப்பட்டுட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன், மறுபடியும் பண்ணமா? சூனியம் வச்சுக்கணும், வாங்கி சூனியம் வச்சு. ஏய் நீ என்ன கொடுக்க தேவையில்ல, எடுத்துன்னு போகணும் நீ நல்லா உடம்பு சரியான பிறகு. தாத்தா எந்த நிலைமையிலுமே ஒரே மாதிரி பேசு தாத்தா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நிலைமை இருக்க போறது கிடையாது வாழ்க்கையில, புரியுதா? சொல்லி அனுப்புறேன் ஒரு 2 நாள் ஆகட்டும், வெயிட் பண்ணு. ஏன் 1000 அந்த குளிச்சு போட்டு சொல்லுங்க டாக்டர் போயிட்டு. என்ன பண்ணலாம் பாரு. ஓஹோ கிடையாதா? இல்ல செத்தவர காசு செலவு கிடையாது. இன்னும் எத்தனை நாள் தாங்குன்றா? பார் சொல்லிடுறாங்க. கம்முனு இருக்கா நீ வேற. நைனா 2-3 நாள் பொறு வருவாங்க. என்ன நைனா உன்னை இட்டுன்னு போய் குளுக்கோஸ்லாம் போட்டு வந்தா பௌர்ணமியில தீபத்துல கொடுக்குற காசுல சரக்கு வச்சுட்டு உட்காந்துன்னு என்னையே திட்டுவ. 2 நாள் வெயிட் பண்ணு பாத்துக்கலாம். நைனா நைனா போதும் நைனா, உன்னை கிடப்பார் நீ. நைனா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, வரா. ஐயோ நானா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. கவர் மாத்தியாச்சு. ஓம் நமச்சிவாய நமக. என்னன்றது உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியக்கூடாது, அதுதான் மறைச்சாச்சு. சரியா? போயிட்டு வரட்டுமா? நீ என்ன மூந்து பார்த்தாலும் தெரியாது. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. பாவக்காய் கறி குழம்பா? பாவக்காய் கறி உங்க பாச காய்கறியா? ஆமா சரி, காய்கறி மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. சரி கரெக்டு தான். போயிட்டு வாங்க. போட்டுக்கிறீங்களா? இந்த வந்துட்டார் பாருங்க ஆட்டோல. நமச்சிவாய நமக. சித்தப்ப தருபார் பை. இருங்க சாமியார்கள் கொடுக்குறேன். 1 2 1 வாங்கிக்கோங்க. 1 கொடுத்துரு. கீரை சாப்பாடு வேணுமா ரசம் வேணுமா? கீரை சாப்பாடு வாங்க. 2 கொடு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஐயா இதிலே போடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். அங்கேருந்து எடுத்துன்னு தான் வரோம். பார்த்து சாப்பாடு குரங்கு எடுத்து முடிச்சா? அதுதான் நீ உடனே சாப்பிடணும். அதுதான் பக்கத்திலே இருக்கணும். நீ மாட்டு தூங்கி நின்றா அப்புறம் குரங்கு என்ன பண்ணும்? நீ சாப்பிட்ற வரைக்குமா வெயிட் பண்ணும்? அது அதை கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரசம் சோறு வேணுமா? இந்தா சாப்பிடு. மச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஏன் தண்ணி போதுமா? சாப்பாடு வேணுமா? சாப்பிடுங்க, குரங்கு எடுத்து போயிடும். அதுக்கு தான் இன்னைக்கு உடனே சாப்பிட்டுருங்க. பட்னியா கந்தியா? குரங்கு எடுத்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுந்தா என்ன பண்ண முடியும்? நமச்சிவாய. சாப்பிடுண்ணா, வரண்ணா. சாப்பிட்டியாப்பா? வாங்க சாமி. நமச்சிவாய நமக. என்ன சாமி இது?
சந்தனம் அங்கே போட்டுட்டு இருக்கிறாங்க. சந்தனமா? ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கு. ஆமாம். அது அப்படியே ஓம் நம சிவாய நமக அருணாச்சலி கோயிலில் வந்துருக்குது. ஆமாம் சாமி. இது நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து சொன்னார், வினோத் கொஞ்சம் இது மாற்றிக்க வினோத், மீதி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இது மாற்றிக்க அப்படின்னாரு. அதே மாதிரி நம்ம குப்பைக்கு பை வச்சோம்ல, சித்தப்பை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ரைட். எல்லா இடத்துலையும் நம்ம பை வச்சோம்ல, கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நன்றி. ஓம் நம சிவாய சாமி. நமச்சிவாய். வாங்கப்பா. முருகன் கோயிலில் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமைனா போவோம் சாமி. செவ்வாய்க்கிழமைனா முருகர் கோயிலுக்கு போவோம் எப்பவுமே. நமச்சிவாய். முருகன் தான் குலசாமி. அப்படிங்களா? சரி, நமச்சிவாய். வாங்க சாமி. வரேன் சாமி, போயிட்டு வரேன். 5 சாப்பிடலாம் காலிலேருந்து சாப்பிடல. நமச்சிவாய நமக. ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யா விருத்திரஸ்து. நமச்சிவாய நமக. எனக்கு புரியல, எனக்கு நீங்க சொன்னது உங்க பாஷையில சொல்றீங்க, எனக்கு மந்திரங்கள்லாம் புரியாது அந்த அளவுக்கு. சமஸ்கிருதம் తెలుగా సంస్కృతం புரியாது அது. యువైతాం బ్రహ్మణో వేదాం అమృతేనావృతాం పురిం తస్మై ఏ బ్రహ్మ చ బ్రహ్మా చ ఆయు కీర్తిం ప్రజాందదుః భాగది ఏ నైవం ప్రణయతి బ్రాహ్మణ और श्री उद्धरेतु ब्राह्मणो वै सर्वा देवताः यावतीर्वै देवतास्था सर्वविधि ब्राह्मणे वसन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविधिभ्यो दिवे दिवे नमस्कुर्यन्न आश्लीलङ्की कीर्तये देता एव देवता प्रीणाति पर्याप्त्यनन्तराया सर्वस्तोमोत्रात्रमुत्तम महर्भवत् सर्वस्याप्त्यै सर्वस्जित्यै सर्वमेव तेन आप्नोति सर्वं जयति शतमानं भवति शतमनन्तं भवति शतमैश्वर्यं भवति शतमिति शतं दीर्घमायुः रोचनो रोचमानस्य शोभनः शोभमानस्य कल्याणः धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. நமச்சிவாய. இது சமஸ்கிருதத்துல நம்ம ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். சாமிக்கு பூஜை பண்றது அது வேற. சாமிக்கு பூஜை स्वामी पूजा. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. சாமிக்கு பூஜை பண்றது. சூப்பர் சூப்பர் சாமி, சூப்பர். வாங்க வாங்க. குடியாத்தல் நேத்தா வந்திருக்காருங்க. குடியாத்தமா? நேத்தா வந்திருக்காரு. அவர்கிட்ட காய் வேஸ்ட் எதுவும் இல்லைங்க. காவி வேஷ்டி தான் நம்ம கொடுக்கறதில்ல ஐயா. அது வந்து வேற யாருன்னா கொடுப்பாங்க. நம்ம தீபாவளி முக்கியமான தினங்கள் வேற யாருன்னா ஸ்பான்சர்ஸ் அது போல நாட்களில் தான் இது போலலாம் கொடுப்போம். உங்களுக்கு வேற யாருன்னா ஆசிரமங்கள் அது போல உங்க நண்பர்கள் இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட கேளுங்க, எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. சரி, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இல்ல ஐயா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம இது மாதிரி விசேஷ நாட்கள் மட்டும் தான் கொடுக்கறது. இதெல்லாம் முக்கியமா ஸ்பான்சர்ஸ் வரும்போது தான் கொடுக்கறது. நம்ம இதை ரெகுலர் ஆக்கல, அதனால தான். சரிங்களா? யாருன்னா இங்கே வச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரா, அவங்க கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? நமச்சிவாய். இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுக்கணும்னா நம்ம குப்பைகளை எடுக்கலாம். எல்லாருமே நம்ம கார்பரேஷன் கிடையாது, முனிசிபாலிட்டி கிடையாது. நம்ம பொருள் நம்ம எடுக்கணும்னு வரோம். அந்தாண்டி அப்படிதான் எல்லாத்தையும் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அமுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் சரி, எடுத்துக்கிடு. என்னாச்சு? இந்த பாருங்க, என்னாச்சு? அதுக்கு என்ன பண்ணலாம்? சுகர் இருக்கு எனக்கு, ஹை சுகர் 555. கால் பாருங்க. ஐயோ, செருப்பு போட முடியல என்னாலையும். பேண்டேட் போட்டு சுத்திங்கிறேன், அடிபட்டுச்சு. பேண்டேட் வேணா போட்டுக்கிறீங்களா? தட்டுமா? பேண்டேட் கொடுறா டே. இல்ல அதெல்லாம் இல்லைங்க, பேண்டேட் கொடுறா. நானும் இந்த பாருங்க, உங்களுக்கு எங்க அடிபட்டுதோ அதே இடத்துல. சுகருக்கு நீங்க மாத்திரதான் சாப்பிடணும். இப்போதைக்கு என்னால இதான் பண்ண முடியும். வாங்க நமச்சிவாய். சாமி என்ன எங்க போய் நிக்கிறீங்க? அங்க உட்காந்து பாத்துக்கணும். எங்க உட்காந்து? அச்சு கூட எனக்கு அந்தாண்ட. அங்கிருந்து வரீங்களா? வராதா இருக்குது அப்படின்னு தான் நினைச்சேன். அது எப்படி வராம போயிடும்? மணி என்ன ஆகுது? 2 தானே ஆகுது. வேலை ஆயிட்டு 2 தான் ஆகுது. 2 சொன்னாங்க. பாச்சு ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சுக்கங்க. என்ன தண்ணி பாட்டில் கொடுங்க. நேற்று சாப்பிட்டு தெரியுமா? நேற்று சாப்பிடலையா? நேற்று சாப்பிட்டு தான். அதான் நீங்க மதியம் ஒரு வேலை தானே சாப்பிட்றேன்றீங்க. இன்னைக்கு லேட் ஆகுது இல்லை? நேற்று நீ வேலைக்கு சாப்பிடல நேரமா? கரெக்ட்.
கரெக்டாக இந்த இடத்துக்கு 1:45 2 மணி அந்த டைம் தான் வருவேன். ஏன்னா அங்கேருந்து கொடுத்துன்னு வரணும்ல நானும். சரியா? நீங்கள் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா முன்னாடியே வந்து நின்றுக்குங்க அங்கே. அவன் இன்னைக்கு எனக்கு நான் அவன் நினச்சினே இருந்தேன். காசு நல்ல 10 ரூபா கொள்கத்தில் இருக்குது 100 50 தான் இன்னைக்கா. இன்னைக்கு என்னன்னே தெரியல அவனுக்கு. அவன் மாதிரியே இருக்கிற வரைக்கும் எனக்கு காசு நல்லா வருது. சாப்பாடு காட்ட வந்துச்சு போதும். நேரத்துக்கு திருவண்ணாமலை ஹோட்டலில் சாப்பிட்டா அப்போ அவன் மேலே நம்பிக்கைனா தான் திருவண்ணாமலை ஹோட்டலில் சரி, சாப்பிட்டு அந்த காசு என்ன தான் பண்ண போறீங்க? டீ குடிக்கிறதான். வேறு எந்த இது இல்லை. டீ தவிர வேறு எதுவும் இல்லை. சரி போயிட்டு வாங்க நமச்சிவாய் போயிட்டு வாங்க. அவன் எனக்கு சாப்பாடு பைசாக்கார வரைக்கும் தான் குடினா வந்துடுது. சரி போயிட்டு வாங்க போங்க நமச்சிவாய் போங்க. அதில் வாட்டர் பாட்டில் கப்பு இருக்கு எடுத்துக்கோ. நாளைக்கு ஒரு 10 பை வாங்கினோம். நாளைக்கு பை எடுத்து போடுறா புதுசா. சாமி வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. என்ன சாமி இது? பர்சனலாக கொஞ்சம் பேசுறது சொட்டர்லாம் இருக்குது. வாங்கிட்டு வரேன் இவருக்கு போட்டு சாமிக்கு. அவருக்கா? சரி சரி. காட்சியில் டெல்லி போய் கார்டு ரெடி பண்ணேன். நீங்கள் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோமே. ஆமாம். போய் நேராக டெல்லி போய் கார்டு ரெடி பண்ணி எதுக்கு வாடகை நிறைய கொண்டு வந்துருக்கேன். அது ஒரு பர்சனல் மேட்ரு உங்கள்கிட்ட ஒன்றும் பேசுறது. பர்சனல் மேட்டர் பேசலாம். கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசலாமா? கேமராவிலே பேசலாம். கேமரா ஆஃப் பண்ணிட்டு. ஏய் சூப்பர். நம்ம எடுத்து கொடுத்த போட்டோவா? இந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் எங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. சரி சரி. எங்க வேணாலும் போகலாம். எங்க வேணாலும் போகலாம். டெல்லி எங்க வேணாலும் போகலாம். பஸ் கிடக்கும் ஃப்ரீ. அதுக்கு பேப்பரும் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸும் ஃப்ரீ, ட்ரெயினும் ஃப்ரீ. பரவாயில்லையா? அதுக்கு தான் போனேன். பரவாயில்ல. அந்த போட்டோ எப்போ எடுத்து தெரியுமா? ஆயிடுச்சு 8 மாசம் ஆகி போச்சு. 2 கோப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிட்டீங்களா? வாங்கிக்கங்க வாங்க நமச்சிவாய். ஏதோ நம்மளால முடிஞ்சது சாமி. கண்டிப்பா நமச்சிவாய் கொடுத்து அவர் 2. ஆமா. ஓம் நமச்சிவாய். காசு இல்லையா? இதான் மயில் தேவை ரோகெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு கொடு. 1 2ங்களா? வாங்கி வச்சுட்டாரு. சரி நமச்சிவாய் வாங்க. மயில் ரேகை யாருக்கு இது? கோயிலுக்கு. சரி திருவாசூர் கோயிலுக்கு. என்ன சாமி என்ன முக்கியமான மேட்டரா? சரி கேமரா கட் பண்ண சொல்லட்டுமா? கட் பண்ணிடுறா. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, போலிகள் இங்கே உள்ளே இருக்கக்கூடாது. போலிகள்ன்றது வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி போலித்தனம் பண்ணக்கூடாது. எது வேணாலும் பண்ணிட்டு போ. நமச்சிவாய. 1 2ங்களா ஐயா? இன்னொன்று இது ஒயிட் ரைஸ் ஐயா. கீரை சாதம் ஓகேங்களா? அதுதான். நான் அப்புறம் பேசிக்கிறேன். இதை சொல்றேன், இறைவனுடைய நாமத்தை சொல்லி தப்பு பண்ணக்கூடாது. நமச்சிவாய். அவர் பர்சனலா என்ன வேணாலும் பண்ணலாம். அகைன்ஸ்டா பண்ணக்கூடாது. இந்த இறைவனுக்கு அகைன்ஸ்டா பண்ணக்கூடாது. அதுதான் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. குப்பை சித்தப்பே ஐயா அதை பாருங்க. நம்ம குப்பையை மட்டும் போடுங்க தயவு செய்து சொல்றேன். பாருங்க எங்க ஆளுங்க எடுக்கிறாங்க. பாருங்க எடுக்கிறாரு பாருங்க. ஆட்டோல வந்து நம்ம ஆளுதான். நமச்சிவாய நமக்கு. கீரை குடி கார்பரேஷன்ல 4 நாளா அப்படியே தான் கிடக்குது இந்த குப்பை. நடுவில் நான் ஒரு வாட்டி போட்டேன். கீரை சாதம் சாப்பிடுவீங்களா? கீரை நமச்சிவாய். கீரை சாதம் சாப்பிடுவீங்களா? கீரை எல்லா கீரையும் போட்டு செஞ்சு சாப்பிடு. ஓம் நமச்சிவாய். சாப்பாடு கோயில் கட்டுறான் வாங்க. கட்டலாம் வாங்க. கட்டலாம். மிகப்பெரிய கோயில் கட்டலாம் வாங்க. ரசம் கீரை சாதம் எதுக்கு விட்டான்? கீரை சாதம் தண்ணி வரைக்கும் போதுமா? நமச்சிவாய். சரி கோயில் கட்டே வாங்கி நமச்சிவாய். வாங்க ஐயா நமச்சிவாய். இன்னைக்கு ஒரு செட்டு மட்டும் வாங்கிக்கோங்க ஐயா. ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு அங்கே எங்கேயுமே சாப்பாடு வரலையா? நமச்சிவாய். போயிட்டு வாங்க. சிவாய நம. ஓம் நம சிவாய். போயிட்டு வாப்பா சாப்பிடுப்பா. ஏன்பா சுடுகாட்டு மேலே உட்காந்துக்கிறா? சமாதி மேல தூங்கனையா? தூக்கம் வருதா ஜாலியா? வணக்கம். என்னடா வீடியோ நடுவில் வந்து பேசுறானே அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க வேணாம். நாகராஜ் சாமி கிட்ட ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நாகராஜ் சாமி கிட்ட கொஞ்சம் சில விஷயங்களால நாங்கள் பர்சனல் விஷயம் அதை வீடியோவில் சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால் நானும் நாகராஜ் சாமியும் கொஞ்ச நாளைக்கு பேச வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் அவரை ரொம்ப நாங்கள் எதனா பேசினா கூட கேமரா கட் பண்ணிட்டு பேசுகிறோம். ஏன்னா அவருடைய பாதுகாப்பு சார்ந்ததும் அப்புறம் மற்றவங்களுக்காக இல்லை,
சில விஷயங்களுக்காக நாங்கள் பேசலை. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ சாவித்திரி பாட்டி வந்து ஆம்புலன்ஸில் இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமே, சாவித்திரி பாட்டி டாக்டரை கூட்டின்னு வந்து பார்க்கலாமே, சாவித்திரி பாட்டி எதனா ஒரு ஆசிரமத்தில் சேர்க்கலாமே, அவங்க இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு சாவித்திரி பாட்டியை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக கேட்பீங்க. சாவித்திரி பாட்டியை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு என்னன்றது புரியும். ஏன்னா சாவித்திரி பாட்டி அன்கண்டிஷனில் இருக்கும்போது தான் நம்ம அவங்கள தூக்கிட்டே போக முடியும். அவங்க இப்போ ஓரளவுக்கு பார்க்குறது பேசுறது ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்கள நம்ம போயிட்டு நம்ம தூக்க ஆரம்பித்தாவே கத்துவாங்க. அதேமாதிரி நம்ம இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அட்டெண்டர் தேவை. 24 மணி நேரமும் சாவித்திரி பாட்டி பாத்ரூம் போனாலும் சரி, அவங்க எதனா இது பண்ணாலும் சரி, 24 மணி நேரமும் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு ஆட்கள் தேவை. ஸோ அதனால தான் சாவித்திரி பாட்டியை நான் நினச்சா ஆம்புலன்ஸ் 108 ஃபோன் பண்ணி வாங்க கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்புகிற பார்த்தீங்களா, அது பேர் அனுப்பலாம். ஸோ அதனால தான் அதே போல் எங்கள் டாக்டரை கூட்டின்னு வந்து நீங்கள் பார்க்கலாமேனா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் யாரும் இங்கே வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க நீங்கள் கூட்டின்னு வாங்க அப்படின்றாங்க. இன்னும் சில டாக்டர்ஸ் நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல சாப்பிட்டா தான். ஏன்னா 95க்கு மேலே ஏஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம போயிட்டு அவங்களுக்கு எதனா மருந்து கொடுத்து அவங்களுக்கு எதனா ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிட போது. அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்களை கருத்தில் கொண்டு தான். ஏன்னா நம்ம எதனா ஒன்று பண்ண போய் பாட்டிக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாட்டி அப்படியே விட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பாங்க, பாட்டி போயிட்டு அப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டே அப்படின்வாங்க. ஸோ அப்படி உங்கள் யாருக்குன்னா ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சாவித்திரி பாட்டி கூட யாருன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் யாருன்னா அட்டெண்டர் வந்தீங்கன்னா நம்ம எப்படியாவது பாட்டி கூட்டின்னு போகலாம். ஆனால் அந்த பாட்டி வரமாட்டுறாங்க. நாங்கள் வாய் வார்த்தைக்கெலாம் கேட்கல. உண்மையாலுமே நேற்றுலாம் இன்றைக்கெலாம் கூட பாட்டி ஓரளவுக்கு அந்த டேட்டில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க. என்ன சாப்பிட மாட்டேன்றாங்க, அந்த டீ மட்டும் தான் குடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்தோன்னா சப்போஸ் ஏதோ ஒரு விபரீதம் ஆயிடுச்சு, இங்கே இருந்திருந்தால் கூட உயிரோடு இருந்திருப்பாங்க, இவங்களை ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு அதை பண்ணிட்டியே, நீ இவங்களை இதை பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு எதனா பேசுவீங்க நீங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு யாருக்குன்னா அந்த பாட்டி கூட இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்க, கூப்பிட்டு பாருங்கள். சாவித்திரி பாட்டி வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேருங்க, சரிங்களா? வீடியோ வந்து நடுவில் ஏன் நான் பேசுகிறேன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவீங்க. இத்தனை நாள் சாவித்திரி பாட்டியை பார்த்தேன், இன்றைக்கி பார்க்கலையா போலையா இல்லையான்னு. இப்போ வரைக்கும் நாங்கள் தான் சாவித்திரி பாட்டி பார்த்துட்ருக்கோம். அடிக்கடி எங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சி கூட நான் பார்க்க சொல்கிறேன், நைட்டில் கூட பார்க்க சொல்கிறேன். ஒன்று இதில் வீடியோ எடுத்து அனுப்ப முடியாது, வீடியோ எடுத்து போட முடியாது. அதேமாதிரி டாக்டர்ஸ் கிட்ட பேசுனது எல்லாமே வீடியோஸில் போட முடியாது. அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் பேசியாச்சு, அவங்கள யாரும் மசிகிற மாதிரி தெரில, நீங்களே பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். பாட்டி எத்தனை நாளைக்கு இருக்கிறாங்களோ 95க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சில பேர் 97 கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க எந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் ஏற்றுக்கும். அவங்க சாப்பிடாத வரைக்கும் எந்த மருந்து மாத்திரைகளும் ஏற்றுக்காது. ஸோ அதனால் மீதி இறைவன் கையில். அவங்க எந்த நேரத்தில் இறைவனடி சேரணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அங்கே போனாலும் எங்கே போனாலும் சரி, என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. என்ன விஷயன்றது தெரிஞ்சு ஒன்று தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த நாள் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி, வீடியோ பாருங்கள். ஊரா பாத்ரூம் போய் வச்சுக்குது. பாட்டி சாப்பிட்டியா? சாப்பாடு வேணாமா? டீ குடிக்கிறியா? வாயினர் சொல்றேன், துணி ஒழுங்கா போடு. என்ன ஆச்சு பாட்டி உனக்கு உடம்புக்கு? மயக்கம் தள்ளுதா? ஏன் இங்கே பாத்ரூம் போயிடுற? நீ போலையா? என்னடா முருகா, முடியலையா? தூரமா நின்னுங்கிற. ஆஸ்பத்திரி இட்டு மாட்டோமா? போலாமா? எனக்கு பிடிக்காது அதெல்லாம். இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? வர சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வர சொல்லட்டுமா? போலாமா? இங்கே இருக்கிறியா?
டீ வாங்கினோடா டேய். ஆஸ்பத்திரி வரலையாண்டா அது? அது பெட்ஷீட் எடுத்து மேல போட்டு விடு. அப்படியே போடு, அப்படியே உதறாது, அப்படியே போடு. பாட்டி மேல இல்ல, அங்க போட்டு விடு, அது மேல போட்டு விடு. அங்க மேல போட்டு, அங்க அப்படியே போட்டு விடு. பாத்ரூம் போய் வச்சுக்கிட்டு வரவே முடியல. பாட்டிய நேத்துல இருந்து சாப்பிடலையா நீ? சாப்பாடு பிடிக்கல, வாந்தி வருதுப்பா. வாந்தி வருதா? ஆஸ்பத்திரிக்கு தான் இட்டு போறேன், நானும் வரேன், கூட போலாமா? ஆஸ்பத்திரியில ஒண்ணும் இல்லப்பா. ஆஸ்பத்திரியில ஒண்ணும் கிடையாதா? மேல காத்து. சும்மா காத்தா? ஏந்து உட்காரு, டீ வாங்கிட்டு வர சொல்றேன். சுத்தமா உட்காரவும் முடியலையா? மயக்கம் தள்ளுதா? ஏன் பூமிக்குள்ள போறியா? பூமிக்குள்ள எதனா கதை வந்துச்சா உனக்கு? சித்தப்பா ப்ளீச்சிங் பவுடர் வாங்கிட்டு சொல்ற அவரை. டேய் பாட்டி ஏந்து உட்காரு. சாவித்திரி ஏந்து உட்காரு. டீ டீ டீ. இரு 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 ஊத்தி வைக்கிற, இரு ஊத்தி வச்சிட்ட மாதிரி இருந்தா தட்டுந்தா. வாங்கினோம் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினோம். இரு இரு அந்த தண்ணி வரா, இரு. குடி, எடுத்து குடி. மண்ணு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து இப்படி கொட்டுச்சுட்டு போனா என்ன பாட்டி முடியலையா? தலையை சுத்துதா? தெரியல. சரி பொறுமையா குடி, பொறுமையா குடி. என்ன ஆத்தி கொடுக்கட்டுமா? ஆத்தி கொடுக்கட்டுமா? சூட ஆத்தி கொடுக்கட்டுமா? ஆத்தி கொடுக்குறான். கையில கையில கொடு, கையில வை. ஆத்திட்டு பாரு. நேத்துல இருந்து சாப்பிடல எதுவுமே? சாப்பாடு பிடிக்கல. சரி சரி டீ குடுமா? குடிக்கல நேத்துல இருந்து? எனக்கு இல்லையான்னு கவலை இல்லப்பா. சரி 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 குடி குடி. ஒரு மாத்திரை கத்திர பேராசிட்டி டீ குடிச்சாலே போதும், உடம்பு உள்ள ஆதாரம் பண்ணலாம் போதும். இல்லடா நம்ம டீல சாப்பிடாத வேறு இல்லை. மாத்திரை வேலை செஞ்சு ரொம்ப உதலாயிடும். அதை சாப்பிடணும், நிறையா வேலை சாப்பிட்டு தான் போகணும். டீ மட்டும் தான் இந்த இதையும் ஆத்தி கொடு. நீ குடி 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 பாட்டி, நீ குடி. கையில பட்டுச்சா? வாயில பட்டுச்சா? எப்பா ஆத்தி கொடு, ஆத்தி கொடு. நாங்க பாத்ரூம் ஃபுல்லா கைஞ்சி வச்சுக்கிறோம். டேய் முருகா, ஹாஸ்பிட்டலும் வர மாட்டேங்குது, கூப்பிட்டாங்க. இந்த இரு, இது ஒரு ஆள் பார்த்துக்கிறதுக்கு இந்த காமி. இன்னும் கொஞ்சம் இது காமி. நேத்துல இருந்து சாப்பிடல, குடி. என்ன பண்ணி வாங்கி தட்டேன்? பண்ணு சாப்பிடுறியா? சரி பண்ணி எடுத்துக்கோ, டீ எடுத்துக்கோ.
போதுமா அந்த இன்னொரு கிளாஸ் போதுமா போதும். போதுமா நேத்துல இருந்து சாப்பிடல நீ சரி, எடு டீ எடு. இது ஹரிகிருஷ்ணன் கூப்பிட்டு கொடு. ஹரிகிருஷ்ணன் கூப்பிடு. ஹரிகிருஷ்ணன் பிஸியாக இருப்பாரு நீ தலைவர் இன்னைக்கு. பத்துக்குனா இருப்பாரு போய். ஹரிகிருஷ்ணன் டீ வாங்கிக்க வா. பாட்டிய உங்க அப்பா கூப்பிடுறாரா? உங்க அப்பா கூப்பிடுறாரா என்ன? யாருன்னா கூப்பிடுற மாதிரி கனவு கண்டியா? கூட்டம் வரமாட்டேது. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு பார்த்தேன் போகலாம். இப்போ கூட தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்ற வரமாட்டேங்குது. தனியாக ரோடு நம்ம குப்பத்தில் போட்டு வரலாம். ஆனால் லேடிஸ் வேறு கூட இருக்கும். அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு வரமாட்டோம். அப்புறம் நான் வரமாட்டேன் போகணும். அப்புறம் நீங்களாம் போடு. தண்ணி வேற கேட்கும். தண்ணியும் கேட்கறதுல அப்படியே தண்ணி கூட தொடல. பட்டு படிக்கவே கிரியா பாட்டி ஏந்திரிக்கிட்டே இல்லையா நீ? ராவுல ஆஸ்பத்திரிக்கு இட்டு மாற வாயா. எனக்கு வானாம்பா ஆஸ்பத்திரியே பிடிக்காது. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆகுதோ ஆகட்டும். எப்படி ஆகுதோ ஆகட்டுமா? டீ குடிச்சா கொஞ்சம் தெம்பாகுதா? நீ தொல்லை பண்றியன்னு குடிக்கிறேன். அப்பா சாமி, நீ சொல்லப்படுறதா குடிக்கிறான். அம்மாவே குடிக்கிறான். ஆமா ஆமா. கீழே இது பண்ணி போடு, மேலே போட்டு. வச்சுட்டு மேலே போடு. கொஞ்சோண்டு ரசம் கொடுக்குறேன், குடிக்கிறியா? அப்புறமா சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாம்பா. சரி, யாருன்னா வர சொல்லட்டுமா அவங்க சொந்தக்காரங்களா? யாரும் வேணாம்பா. இங்கே இருக்கிறியா? நைட்டெல்லாம் உட்காந்துக்கிற, காலைல ஆனா படுத்துக்கிறியா? படிக்கிறதில்ல, உட்காந்துதான். பட்டா தூக்கம் வரல, சும்மா படிக்கிறேன். சும்மா படுக்கிறியா? சரி, அப்ப வரட்டுமா? நாளைக்கு வரட்டுமா? வேற என்ன வேணுமா? வாங்கி வரட்டுமா உனக்கு? எதுவும் வேணாம். இஞ்சி பக்கோடா வாங்கி வரட்டுமா? எதுவும் வேணாம். வேணாமா? உளுந்த வடை வாங்கி வரட்டுமா? உளுந்த வடை எதுவும் வேணாம். சொல்லு, சொன்னா வாங்கி வரா. எதுவும் வேணாம்பா. எது வேணாமா? யாரோ தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணி நீ தான் ஊத்துன. ஐயோ, ஏன் தண்ணி அங்க தெளிக்கிற? யாரோ இங்க தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி நீயே ஊத்திட்டு யாரோ ஊத்துறாங்க நீங்கிற பாரா. சரி, அப்ப போயிட்டு வரட்டுமா? சரி, படுத்துக்க போ. பாட்டியா, சரி போய் படுத்துக்க போ. எதனா வேணும்னா வாங்கி வந்து கொடுத்துட்டு போறேன். எதுவும் வேணாம். உளுந்த வடை வேணுமா? வேண்டாம். சரி, படு. வடை Shiva, Arunachala Shiva, Arunachala
கருணா